தியானத்துக்கு ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ध्यान के लिए एक वचन पढ़ेंगे। மத்தேயு சுவிசேஷம் मत्ती लिखित सुसमाचार 26வது அதிகாரம் 26वां अध्याय 39வது வசனம் வாசிங்க. 29वां वचन पढ़िए। அப்புறம் போய் முகங்குப்புறம் விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். फिर वो थोड़े और आगे बढ़कर मुंह के बल गिरा और यह प्रार्थना की, हे मेरे पिता, यदि हो सके तो यह कटोरा मुझसे टल जाए, तो भी जैसा मैं चाहता हूँ ऐसा नहीं, परंतु जैसा तू चाहता है वैसे ही हो। லூக்கா 23வது அதிகாரம் लूका 23वां अध्याय அப்படியே 34வது வசனத்தை வாசிங்க. उसके 34वां वचन को पढ़िए। அவர் அவனை நோக்கி, லூக்கா 23வது பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வசனங்களை அவர்கள் பங்கிட்டு ஈடுபட்டார்கள். यीशु ने कहा, हे पिता, इन्हें क्षमा कर, क्योंकि ये नहीं जानते कि क्या कर रहे हैं। இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது इन वचनों में இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் பிதாவை நோக்கி. यीशु मसीह पिता से प्रार्थना करता है, பிதாவே, हे पिता, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். यदि हो सके तो ये कटोरा मुझसे टल जाए। பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். हे मेरे पिता, इनको क्षमा कर। அப்ப இயேசு ஜெபிக்கும் போது பிதாவே என்று கூப்பிடுகிறார். यीशु जब भी प्रार्थना करता था, हे मेरे पिता, ऐसे அப்பா पुकारता பிதாவே அப்படின்னு கூப்பிடுறார். था। अब्बा पिता कहकर पुकारता था। இயேசு ஜெபிக்கும் போதெல்லாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார். यीशु अपनी प्रार्थना में हमेशा पिता, मेरे पिता, अब्बा पिता। அப்போ பிதா பிதா என்று சொல்லும் போது, पिता कहते समय, அப்பா பிதாவே என்று சொல்லும் போது, अब्बा पिता कहते समय இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் தகப்பனாய் இருக்கிறார். यीशु के लिए पिता परमेश्वर उसका पिता है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. लिखा गया है कि पुत्र यीशु मसीह। அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு குமாரனாய் இருக்கிறார். यीशु मसीह एक पुत्र था। அப்ப இயேசு குமாரனாய் இருந்தும் यीशु एक पुत्र होकर भी பிதாவாகிய தேவனை அப்பா என்று அழைக்கிறார். अपने पिता परमेश्वर को अब्बा पिता कह के पुकारता है, பிதாவே என்று அழைக்கிறார். हे पिता। அப்போ வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, पवित्र शास्त्र में लिखा गया है, அவருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, जितने लोगों ने यीशु के नाम को मान लिया है, அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார். वे सभी उसके संतान बन गए நம்ம हैं। எல்லாரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள். हम सब मसीह के बच्चे हैं। நமக்கு எல்லாம் ஒரு தகப்பன் இருக்கிறார். हमारे लिए एक पिता है। அப்ப அப்பா பிதாவே என்று சொல்லி இயேசு பிதாவை அழைக்கிறார். अब्बा पिता कहकर यीशु अपने पिता को पुकारता है। தேவனுடைய பிள்ளைகள் அவர் தகப்பனே என்று அழைக்கிறார். वो अपने पिता को पिताजी कहकर पुकारता है। நாமளும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். हम भी परमेश्वर के बच्चे हैं। இயேசு கிறிஸ்து பிதாவே என்று அழைக்கும் போது, यीशु मसीह ने जब हे पिता कहा, நாமும் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். हम भी अब्बा पिता कह के पुकारते हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, இயேசு பிதாவை அப்பா என்று அழைக்கும் போது, यीशु जब अपने पिता को अब्बा कहकर पुकारा, நாமும் அவரை அப்பா என்று அழைக்கிறோம். हम भी उसे अब्बा कहकर पुकारते हैं। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாருமே தேவனுக்கு பிள்ளைகள். हम सब परमेश्वर के संतान हैं। அதாவது பிதாவாகிய தேவனுக்கு நம்ம எல்லாரும் பிள்ளைகள். हम सब पिता परमेश्वर के बच्चे हैं। அப்ப இயேசு முதல் பிள்ளை தேவனுக்கு. यीशु पिता परमेश्वर का ज्येष्ठ पुत्र है। நாம் எல்லாரும் அவருக்கு பின்னாடி வந்தவர்கள். हम उसके पीछे आए हुए लोग हैं। பிதாவுக்கு மூத்த குமாரனா இயேசு இருக்கிறார். पिता परमेश्वर का ज्येष्ठ पुत्र यीशु मसीह है। அவருக்கு அடுத்து வந்தவர்கள் நம்ம எல்லாரும். उसके अगले में ही हम आए हैं। இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், एक जगह पर यीशु कहता है, அவருடைய தாயாரும் சீசர்களும் இயேசுவை பார்க்கும்படியாய் வந்திருக்கிறார்கள். जब उसकी माता और उसकी चेले यीशु से मिलने आए थे, இயேசுவை பார்க்க வேண்டும் என்று வந்திருந்த போது, जब वो यीशु से मिलने आए थे, மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், दूसरों ने कहा, உன் தாயாரும் சீசர்களும் உன்னை பார்க்கும்படியாய் வெளியே வந்திருக்கிறார்கள். तुम्हारी माता और चेला तुमसे मिलने के लिए बाहर खड़े हैं। உன் தாயாரும் சகோதரர்களும் வெளியே வந்திருக்கிறார்கள். तेरी माता और तेरी भाई बाहर आकर खड़ा है। இயேசு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார். यीशु परमेश्वर के मंदिर में बैठा हुआ था। இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், यीशु ने एक शब्द कहा, எனக்கு தாய் யார், मेरी माता कौन है, எனக்கு சகோதரன் யார், எனக்கு சகோதரி யார், मेरा भाई कौन है, मेरी बहन कौन है। பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே, जो स्वर्ग में मेरी पिता की इच्छा
इच्छा करता है எனக்கு தாயாய் இருக்கிறார்கள். वही मेरी माता है। பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களே स्वर्ग में मेरे पिता की जो इच्छा करते हैं எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். वही मेरे भाई और बहन हैं। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் எவர்களோ जो कोई पिता की इच्छा करते हैं அவர்கள் எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள். वही लोग मेरे भाई और बहन हैं। இயேசு கிறிஸ்துவின் சகோதரனும் சகோதரிகளுமாய் நாம் காணப்படுகிறோம். हम यीशु मसीह के भाई और बहन हैं। ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே சேர்க்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் उद्धार पाकर कलीसिया में आए हुए लोग தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்காக परमेश्वर के राज्य में प्रवेश करने के लिए கர்த்தர் நமக்கு தந்த வாழ்நாட்களிலே परमेश्वर ने हमें दिया हुआ जीवन में கர்த்தர் நம்மை குறித்த தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று अपने पिता की इच्छा हम में पूरा करने के लिए தேவ சித்த நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். परमेश्वर की इच्छा पूरा करने के लिए हम प्रयास कर रहे हैं। இப்படி தேவ சித்த நிறைவேற பிரயாசப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் எவர்களோ इस प्रकार जो कोई पिता परमेश्वर की इच्छा पूरा करने की प्रयास करते हैं அவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், उनसे यीशु ने कहा இவர்களின் சகோதரர்கள், यही मेरे भाई हैं, இவர்களின் சகோதரிகள், यही मेरे बहन हैं, இவர்கள் தான் என் தாய்கள். यही मेरी माताएं அப்ப हैं। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு சொல்கிறார், நாம தான் அவருடைய சகோதரர்கள், यीशु कहता है हम ही उसके भाई लोग हैं, நாம தான் அவருடைய சகோதரிகள், हम ही उसके बहन हैं, நாம தான் அவர்களுக்கு தாய். हम ही उसके माता அப்ப हैं। இயேசு நமக்கு முன்னாடி வந்தவர், यीशु हमारे सबके पहले आया हुआ है, நாமெல்லாம் அவருக்கு பின்னாடி உள்ளவர்கள். हम सब उसके बाद आए हैं। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். यीशु मसीह के पद चिन्हों का पीछा करने के लिए हम बुलाए गए हैं। இயேசு பிதாவை அப்பா என்று அழைக்கிறார். यीशु मसीह अपने पिता को अब्बा कहकर पुकारता है। நாமும் அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். हम भी अभी अब्बा पिता कहकर पुकारते हैं। தேவனுடைய பிள்ளைகள் இயேசு பிதாவே என்று அழைக்கும் போது यीशु जब पिता कहकर पुकारता है நாம் அவரை பிதாவே என்று அழைக்கிறோம். हम उसे पिता कहते हैं। அப்ப பிதாவே என்று அழைக்கும் போது நாம் எல்லாரும் ஒன்று மொத்தமாய் பிதாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். जब हम सब मिलकर उसे पिता कहते हैं तो हम उसके बच्चे हैं। வயசுல மூத்தவங்க जो उम्र में बड़े होते हैं, இப்போ நம்ம முத்துதொரனே வயசுல மூத்த ஆளு, मान लीजिए अपने मुतुतर भाई उम्र में बड़े हैं, அவரு ஜெபிக்கும் போது அப்பா பிதாவே அப்படின்னு ஜெபிக்கிறான்னு வச்சிடுவோம். मान लीजिए वो प्रार्थना करते समय हे अब्बा पिता कहकर प्रार्थना करते हैं। அவர்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கும் போது वो जब अब्बा पिता कहकर पुकारते हैं, இவர்களுக்கு அப்பா என்று அழைக்கும் போது इनके लिए भी अब्बा पिता हैं। அவங்க பிள்ளைக்கு அது தாத்தா தான் வரும் முறையில, उनका उनकी बच्चे के लिए यीशु दादा बन जाएंगे। உலக வழக்கத்தின்படி அப்படி अपनी दुनिया की रीति रिवाज के अनुसार நம்ம அம்மா அப்பாவுக்கு யாரு அம்மா அப்பாவோ அது நமக்கு தாத்தா பாட்டி ஆயிரும். जो हमारे माँ का माँ होती है वो हमारे लिए दादा बन जाते हैं। வயசுல மூத்தவங்களும் அப்பா என்று தான் அழைக்கிறாங்க. उम्र में जो बड़े हैं वो भी उसको पिता कहते हैं। வயசுல குறைஞ்சவங்களும் அப்பா பிதாவே என்று தான் அழைக்கிறாங்க. जो छोटे लोग हैं उम्र में वो भी यीशु को पिता पर करके कहते हैं। நம்ம தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் எல்லாரும் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். हम सभी कोई भाई और बहन हैं। இயேசுவுக்கு நாம் சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். हम यीशु के भाई और बहन हैं। ஒரு பக்கம் பார்க்கும்போது இயேசு நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். एक तरफ से देखा तो यीशु हमारा पिता है। சிலுவை மரணத்தினாலே ரத்தத்தை சிந்தி நம்மை கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்தார். क्रूस के मृत्यु के द्वारा अपने आप को हमें जन्माया। அந்த வழியில பார்க்கும்போது இயேசு நமக்கு தகப்பன். उस मार्ग से देखा गया तो यीशु हमारा पिता है। பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் இயேசுவுக்கு சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள். जो पिता की इच्छा पूरा करते हैं वो यीशु के भाई और बहन बन जाते हैं। இதுவரையிலும் இயேசு நமக்கு தகப்பனாய் வெளிப்பட்டார். अब तक यीशु हमारे लिए पिता के रूप में प्रकट हुआ। இதுவரைக்கும் இயேசு நமக்கு பரம வைத்தியராய் வெளிப்பட்டார். अब तक यीशु हमारे लिए परम वैद्य जी के रूप में प्रकट हुआ। இதுவரைக்கும் இயேசு பரிகாரியாய் வெளிப்பட்டார். अब तक यीशु हमारे लिए परिहार्य बनकर प्रकट हुआ। ஆண்டவர் நமக்கு அன்புள்ளவராய் வெளிப்பட்டார். हमारे लिए परमेश्वर प्रेमी के रूप में प्रकट हुआ। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். लेकिन आज के दिन आपको एक जान लेना है, இயேசு உங்களுக்கு சகோதரனாய் இருக்கிறார். यीशु आपका भाई है, இயேசு உங்களுக்கு சகோதரனாய் இருக்கிறார். यीशु आपके बहन है, கர்த்தர் உங்களுக்கு சகோதரனாய் இருக்கிறார். यहोवा परमेश्वर आपका भाई है। அப்ப இயேசு சகோதரனாய் இருக்கும்போது जब यीशु हमारा भाई है தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க तो வேண்டும். हमारा जीवन किस प्रकार होगा इसे ध्यान करना है। ஒரு குடும்பத்துல மூத்த சகோதரன் இருப்பானால் यदि किसी घर में बड़ा भाई हो, தகப்பனுக்கு வயதாகும் காலத்துல जब पिता का उम्र हो जाता है, அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து அந்த மூத்த சகோதரன் குடும்பத்தை நடத்துகிறார். पिता के अगले स्थान में बड़ा भाई जो है परिवार को संभालता है। அந்த மூத்த சகோதரன் குடும்பத்துக்கு தகப்பனாய்
மாறுகிறார். बड़ा भाई उस परिवार का पिताजी बन जाता है, ஆனா எல்லா சகோதரமார்களும் அப்படி இருப்பதில்லை. लेकिन सभी भाई लोग वैसा नहीं रहते हैं. காயினை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். कैन के बारे में हम पवित्र शास्त्र में पढ़ते हैं. தன் தம்பியின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்த போது जब उसने अपने भाई के भेंट को स्वीकारते हुए देखा, ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்திலே जहाँ पर कोई चाल चलन नहीं था, தன் தம்பியை கூப்பிட்டு கொலை செய்து போட்டார். अपने भाई को बुलाकर उसे घात कर दिया. அப்படிப்பட்ட மூத்த சகோதரன் அல்ல. वैसा बड़ा भाई नहीं. தேவனுடைய பிள்ளைகள் இன்னொரு சகோதரனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். और एक भाई के बारे में हम पवित्र शास्त्र में पढ़ते हैं. தகப்பனிடத்திலிருந்து தன் ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு पिता से अपना सारा धन संपत्ति लेकर தூர தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போய் दूर देश में गया हुआ बेटा தன் சம்பத்தை எல்லாம் அழித்து நாசப்படுத்தி अपना सारा संपत्ति उड़ाकर ஒன்றுமில்லாத நிலைமையில தன் தகப்பனை தேடி வருகிறார். खाली हाथ होकर जब अपने पिता को ढूंढ कर आया, தகப்பன் தன் பிள்ளை எப்ப வருவான்னு எதிர்பார்த்து இருக்கிறார். पिता यही इंतजार में बैठा था कि मेरा बेटा कब आएगा. என்ன தப்பு செய்தாலும் भले कोई भी गलती करे, தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளை மனசு கல்லா இருந்தாலும் தாய் மனசு பித்தா இருக்கிறது. भले बच्चे का मन कठोर हो लेकिन माँ का मन कोमल होता है. தகப்பன் ஆஸ்தியெல்லாம் அழித்தான். अपना पिताजी का सारा संपत्ति नष्ट कर दिया, தூரமாய் போயிட்டான். दूर चला गया, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான். धर्म में अपना जीवन बिताया, ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். अपना सारा संपत्ति उड़ा दिया. ஆனா தகப்பனுடைய இருதயம் என் மகன் எப்ப வருவான்னு காத்து கொண்டு இருக்கிறார். लेकिन पिता का मन इसी इंतजार में था कि मेरा बेटा कब लौटेगा. ஒரு நாள் தகப்பன் வீட்டை குறித்த ஞாபகம் அவனுக்கு வந்தது. उसको एक दिन अपना पिताजी का घर याद आया. தகப்பன் வீட்டுக்கு வந்தார். पिता के घर आया. தகப்பன் ஓடி போய் கழுத்தை கட்டி கொண்டு அரவணைத்தார். पिता भाग कर गया और उसे गले लग लिया. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு उसे अंदर बुलाया, அவனை குளிக்க வைத்து நல்ல வஸ்திரம் மாற்றி उसे नहा धुलाया और उसको अच्छा कपड़ा पहनाया. அங்க ஒரு பெரிய விருந்து உண்டாயிட்டு இருக்கு. वहाँ पर बहुत बड़ी जेवनार किया. இப்ப அவனுடைய அண்ணன் மாறா. अब वहाँ से उसका बड़ा भाई आ रहा है, அவன் தோட்டத்துல இருந்து வர்றான். वो बगीचे से आ रहा இங்க है. வந்து பார்த்தா ஒரு பெரிய விருந்து நடந்து கொண்டு இருக்கிறது. देख रहा है कि घर में बहुत बड़ा भोजन चल रहा है. வெளிய நிக்கறான். बाहर खड़ा है, வேலைக்காரனை கூப்பிட்டு கேக்குறான். नौकर को बुलाकर पूछता है, இங்க ஒரு பெரிய ஆரவாரம் நடந்துட்டு இருக்கு. என்ன? यहाँ तो बड़ी जय जयकार की आवाज सुनाई दे रही है, क्या हुआ? உம்முடைய சகோதரன் திரும்பி வந்தான். तुम्हारा भाई वापस लौट आया है. உம்முடைய தகப்பன் அவனுக்காக இந்த விருந்தை ஆயத்தப்படுத்தினார். तुम्हारा पिताजी तुम्हारे भाई के लिए इस भोजन बनाया है. இந்த மூத்த சகோதரனுடைய இருதயத்திலே इस बड़े भाई के मन में இத்தனை வருஷம் நான் தகப்பனோடு கூட இருக்கிறேன். इतने साल से मैं पिताजी के साथ हूँ, என் தகப்பன் எனக்கு ஒரு நாள் இப்படி ஒரு விருந்தை செய்யலையே. मेरे पिताजी ने मेरे लिए कभी ऐसा नहीं किया. துன்மார்க்கமாய் கடந்து போய் ஆஸ்தி அழித்து விட்டு வந்த இவனுக்கா இந்த விருந்து. लेकिन जो अधर्म में अपने संपत्ति उड़ा कर ले आया, इस उड़ाऊ पुत्र के लिए इतनी बड़ी भोजन. அவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய வேதனை. उसके मन में बड़ा दुख, வீட்டுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லி வெளியே நின்னுட்டான். घर के भीतर नहीं आया, बाहर ही खड़ा हो गया. தேவனுடைய பிள்ளைகள் இப்படி சுபாவங்கள் உள்ள மூத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள். ऐसे भी स्वभाव के बड़े भाई लोग हैं, பழி வாங்க கூடியவர்கள் இருக்கிறார்கள். बदला लेने वाले भी हैं. யோவாப் என்கிற சகோதரன் இருந்தார். योवाब नामक एक भाई था. அவனுடைய தம்பியை அப்னேர் கொலை செய்து போட்டார். उसने अपना छोटा भाई अब्नेर को घात कर दिया. அப்படினால யோவாப் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார். इसलिए योवाब जो है मौका देख रहा था. ஒரு நாள் அப்னேரிடத்தில் சமாதானமாய் பேசுவது போல பேசி एक दिन अब्नेर से मेल मिलाप करते समान किया. அப்னேர் அறியாது இருக்கிற வேளையிலே जब अब्नेर के अनजान में தன் தம்பியை கொலை செய்து போட்ட அந்த பாவத்துக்கு பழி வாங்கும்படியாய் अपने भाई को जो मार डाला हुआ उस खून का बदला लेने के लिए ஒன்றும் அறியாதிருந்த நேரத்தில் அப்னேரை கொலை செய்து போட்டார். उसने अनजान के समय में अब्नेर को मार डाला. இப்படி சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். ऐसे भी कुछ भाई लोग हैं, பொறாமை உள்ள சகோதரர்கள், जो जलन होले भाइयां, தம்பி முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள், जो भाइयों की प्रगति को नहीं पसंद करने वाले, பழி வாங்க குணமுடையவர்கள், बदला लेने की स्वभाव रखने वाले, இப்படிப்பட்ட சகோதரர்களும் இருக்கிறார்கள். ऐसे भी भाई लोग होते हैं. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन हमारा परमेश्वर यीशु मसीह वैसा नहीं है. தேவனுடைய பிள்ளைகள் இதுவரையிலும் கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாய் இருந்திருக்கலாம். अब तक भले परमेश्वर आपके लिए एक पिता हो, இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அன்புள்ளவராய் வெளிப்பட்டு இருக்கலாம். अब तक भले परमेश्वर आपके लिए प्रेमी हो, இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு பரிகாரியாய் பரம வைத்தியராய் வெளிப்பட்டு இருக்கலாம். अब तक भले परमेश्वर आपके लिए उपचारक और बड़े वैद्य जी हो. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். लेकिन आज के दिन परमेश्वर आपसे कहता है, நீங்கள் எல்லாரும் என் சகோதரர்கள், आप सब मेरे भाइयां हैं, நீங்கள் எல்லாரும் என் சகோதரிகள்.
आप लोग सब मेरे बहन लोग हो। நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறோம். हम सब परमेश्वर के भाई और बहन हैं। அவர் நம்முடைய பிதாவுக்கு மூத்த குமாரனாய் இருக்கிறார். वो हमारा पिता का बड़ा ज्येष्ठ पुत्र है। அவர் நமக்கு ஒரு அண்ணன். वो हमारा एक बड़ा भाई है। தேவனுடைய பிள்ளைகள் தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து குடும்பத்தை நடத்தக்கூடிய அண்ணன். पिता के अगले स्थान में परिवार को चलाने वाला बड़ा भाई। எவர்களுக்கெல்லாம் அண்ணன் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். जिनके लिए भी भाई है वो सब आशीर्वाद पाए हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களுக்கு பண்ண மாம்சத்தின்படி ஒரு சகோதரரை தந்திருப்பாரானால் शारीरिक रीति से यदि परमेश्वर आपको भाई लोग को दिया है, அண்ணன் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். जिनको भाई लोग है वो धन्य है। எதிலேயுமே தைரியமாய் சொல்ல எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். किसी भी बड़े हियाव से कह सकते हैं मेरा एक भाई है। ஆனா அண்ணன் இல்லங்கும்போது அது ஒரு பெரிய குறைவுதான். लेकिन जिसको भाई नहीं है उसको कमी है। ஆனா அண்ணன் நமக்கு இல்லாட்டினாலும் भले वो हमारे लिए भाई न हो, நம்முடைய ஆண்டவர் நமக்கு அண்ணனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे लिए भाई है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में पढ़ते हैं। ஆதியாகமம் 33வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். उत्पत्ति 33वां अध्याय में एक घटना पढ़ते हैं। அங்கே ஏசாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். वहां पर एसाव के बारे में हम पढ़ते हैं। ஏசாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது एसाव के बारे में पवित्र शास्त्र में पढ़ते हैं। நாம் ஒருவேளை நினைக்கலாம் हम यदा कदाचित सोच सकते हैं ஏசாவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது एसाव के बारे में बाइबल में लिखा गया है ஏசா வேட்டையில் வல்லவன், एसा जो शिकार में प्रसिद्ध था, அவன் வன சஞ்சாரி. वो एक वन संचारी था। வன சஞ்சாரியும் வேட்டையில் வல்லவனுமாய் இருந்தான் இந்த ஏசா. ये एसा वन संचारी और शिकार में निपुण था। ஆனால் இந்த யாக்கோப்பு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். लेकिन ये याकूब जो है घर में ही रहने वाला तंबू निवासी था। அவன் குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்த யாக்கோபு याकूब जो तंबू निवासी था और गुणवती था, அவன் தன் தாய் மடியிலேயே படுத்துக் கொண்டிருக்கிறவன், हमेशा अपने पिता के माँ के गोद में सोने वाला, ஆசீர்வாதத்தின் மேலேயே கண்ணு கருத்துமாய் இருக்கிறவன், हमेशा आशीर्वाद में ही आंखें लगाने वाला, அவன் மூலமாய் 12 கோத்திர பிதாக்கள் வந்திருந்தாலும் भले उसके द्वारा 12 गोत्र निकला हो, தேவனுடைய பிள்ளைகள் ஏசா ஒரு மூத்த குமாரனாய் இருந்தபடினால் लेकिन एसाव एक ज्येष्ठ पुत्र होने के कारण அவன் யாக்கோபாய் இருந்தாலும் भले वो याकूब भी क्यों न हो, குணசாலியாய் இருந்தாலும் கூடாரவாசியாய் இருந்தாலும் भले वो गुणवती हो या तंबुवासी हो, தாய்க்கு பிரியவனாய் இருந்தாலும் भले वो माँ का प्रिय हो, ஆனால் இவனுக்கு ஒரு சகோதரனுக்குள்ள சுபாவம் இல்ல. लेकिन उसके अंदर भाई का स्वभाव नहीं था। இந்த ஏசா ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு வருகிறார். एक दिन एसा उसके जीवन में वापस आया। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு हम சம்பவம். सब उस घटना को जानते हैं। எந்த ஒரு பிள்ளையா இருந்தாலும் कोई भी बच्चा क्यों न हो, குடும்பத்துல இருக்கிற மூத்த பிள்ளைக்கு जो परिवार के बड़े बेटे को, மூத்த சகோதரனுக்கு बड़ा भाई को தகப்பனுக்குள்ள எல்லா சொத்துலையும் பாதி பங்கு உண்டு. पिताजी के सारे हिस्से में आधा हिस्सा होता है। ஏன் சொன்ன தகப்பனுக்கு அடுத்து அவர்தான் குடும்பத்தை நடத்துகிறார். क्योंकि पिता का अगला स्थान उसी को मिलता है। தகப்பனுடைய சொத்துல பாதி பங்கு வச்சு மூத்த சகோதரனுக்கு पिता का धन दौलत में सब आधा हिस्सा बड़ा भाई को मिलता है। மீதி எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவன் அந்த அரை பங்குல தான் மீதி கிடைக்கும். बाकी जितने भी है वो उसमें से ही हिस्सा बाकी को मिलता है। இப்படி தகப்பன் தனக்குள்ள ஆஸ்தி எல்லாம் பங்கு வைத்து சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவுக்கு கொடுத்திருந்தார். ऐसे अपने सारे धन संपत्ति को अपने ज्येष्ठ पुत्र को अधिकार दिया था। ஆனா சேஷ்ட புத்திர பாகத்தை ஒரு நேர போஜனத்தை கொடுத்து ஏமாற்றி வாங்கி கொண்டார். लेकिन पहलोटे का अधिकार को एक समय का भोजन देकर फंसा कर ले लिया। தன் ஏசாவை போல வஸ்திரம் தரித்து एसाव के समान कपड़ा पहनकर தகப்பனுடைய கண் பார்வை மங்கி போயிருந்தபடினாலே पिता का आंखें जब धुंधला हो गई थी, தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டார். पिताजी को फंसाकर आशीर्वाद को कमा लिया। ஏசா மிகுந்த வேதனைப்பட்டார். एसाव अधिक वेदना हुआ, சத்தம் போட்டு அழுதார். आवाज उठाकर रोया, தகப்பனே, हे मेरे पिता, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் தான் உமக்கு உம்மிடத்தில் உண்டா? क्या तुम्हारे पास एक ही आशीर्वाद है? என்னையும் ஆசீர்வதியே, मुझे भी आशीर्वाद करो, என்னையும் ஆசீர்வதியே. मुझे भी आशीर्वाद करो। சத்தம் போட்டு அழுறான். बड़े ऊंची आवाज से पुकारने लगा। அவர் சொல்றாரு யாக்கோபு, याकूब कहता है, சாரி ஈசாக்கு சொல்லுகிறான், एसाव कहता है, நான் என்னப்பா செய்ய? ईसा कहता है मैं क्या करूं? உனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே, तेरे पहले जो आया था அவன் என்னிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். वो मेरे पास
से सारा आशीर्वाद ले गया है। நான் என்னத்துல இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். मैं मेरे पास जितना भी आशीर्वाद था सब दे दिया। ஆனால் என்ன செய்ய? मैं क्या करूं? ஆனால் ஏசாவை ஆசீர்வதிக்கிறார். फिर भी वो एसाव को आशीर्वाद देता है। ஏசாவுக்கு பயங்கர வேதனை. एसाव के मन में भारी दुख, இவ்வளவு என்னை ஏமாற்றி விட்டானே. उसने मुझे इतना फंसा दिया। என் தகப்பனுக்கு ஒரு மரண நாள் வரும். एक दिन मेरे पिताजी का मरने का दिन आएगा। என் தகப்பன் ஒரு நாள் மரிப்பார். एक दिन मेरा पिताजी मर जाएंगे। தகப்பன் மரித்த பிறகு நான் உன்னை கொலை செய்வேன். पिताजी के मरने के बाद मैं तुझे घात करूंगा। தகப்பன் மரித்த பிறகு உன்னை விட்டு வைக்க மாட்டேன். पिताजी के मरने के बाद मैं तुझे नहीं छोड़ूंगा। இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். सारी घटनाएं हम जानते हैं। தகப்பன் வீட்டை விட்டு மாமா வீட்ல போய் 20 வருஷம் இருந்தார். पिता का घर छोड़कर अपने मामा के घर जाकर 20 साल रहा। பரலோகத்தின் தேவன் யாக்கோபோடு எச்சரிக்கிறார். स्वर्गीय परमेश्वर ने याकूब को चेतावनी दिया। நான் உன்னை குறித்து நீ உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ திரும்பி போ. मैं तुझे जिस जगह पर दर्शन दिया उस जगह की ओर लौट। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திரும்பி வரும்போது परमेश्वर की बातों को मानकर जब वो वापस लौट आया, ஏசா 400 பேரோடு சேர்ந்து யாக்கோபை எதிர்கொண்டு புறப்பட்டு வருகிறார். एसाव 400 लोगों को साथ में लेकर याकूब का सामना करने के लिए आ रहा था। இந்த செய்தி யாக்கோபு கேள்விப்பட்ட போது ये सूचना जब याकूब ने सुना, அவனுக்கு பெரிய பயம் உண்டாயிற்று. उसके मन में बहुत डर आ गया। அண்ணனை ஏமாத்தினேன். मैंने भाई को फंसा दिया था। அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வஞ்சித்து எடுத்துக்கொண்டேன். मैंने उसके पहलोटे के अधिकार को फंसा कर को ले लिया। தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்பட்டு வேட்டையாடி சமைத்து கொண்டு வந்தார். आशीर्वाद को पाने के लिए बड़ा मेहनत करके शिकार करके मैं भोजन बनाया। நான் எந்த உழைப்பும் உழைக்கிற தந்திரமாய் போய் வேஷம் மாறி போய் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டேன். इसने तो कोई भी मेहनत नहीं किया, केवल वेश बदलकर आशीर्वाद को पा लिया। அன்றைக்கு அண்ணன் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகத்துல வருது. उस दिन भाई ने जो कहा वो आज के दिन याद आ रहा है। அப்பா சாகட்டும் உன்னை பாத்துக்கிறேன். पिताजी के मरने के बाद तुझे देख लेता இப்ப हूं। இவனுக்குள்ள ஒரு மரண பயம் अब உண்டாயிற்று. इसके अंदर एक मौत का डर। அண்ணன் ஒத்தைக்கு வந்தாலும் பரவாயில்ல. पिताजी भाई भले अकेला आता हो तो ठीक 400 है। பேரோடு சேர்ந்து வருகிறார். अपने साथ 400 लोगों को लेकर आ रहा என்கிட்ட है। ஒண்ணும் இல்ல. मेरे पास तो कुछ भी नहीं है। மனைவி பிள்ளைகளை கூட்டி கொண்டு வருகிறார். मैं तो पत्नी और बच्चों को हाथ में रखा हूँ। ஆட்டு மந்தைகளை கூட்டி கொண்டு வருகிறார். मैं तो भेड़ बकरियों को साथ में लाया हूँ। அவன் 400 மக்களை மனுஷர்களை கூட்டி கொண்டு வருகிறார். परंतु वो 400 लोगों को अपने साथ लेकर आ रहा है। தேவனுடைய பிள்ளைகள் நடந்த சம்பவங்கள் எல்லாம் சுருக்கமாக சொல்லுகிறேன். सारी घटनाओं को मैं बहुत ही संक्षेप में बता रही हूँ। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, ஏசா தன் சகோதரனாகிய யாக்கோபை காணும்படி புறப்பட்டு வந்தபோது एसाव जब अपने भाई से मिलने के लिए निकल पड़ा, அவன் என்ன நோக்கத்தோடு புறப்பட்டு வந்தானோ நமக்கு தெரியாது. हम नहीं जानते कि वो कौन से उद्देश्य से निकला। ஆனால் யாக்கோபை அவன் பார்த்தபோது परंतु जब वो याकूब से मिला, அவனுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்தபோது जब उसने उनके पत्नी बच्चों को देखा, அவனுடைய மறுமனையாட்டி பிள்ளைகளை பார்த்தபோது जब उनकी सौतेली और सौतेली को बच्चों को देखा, அந்த ஏசாவின் இருதயம் உருகி போயிற்று. एसाव का मन पिघल गया। தேவனுடைய பிள்ளைகள் ஏசா ஒரு மூத்த சகோதரன். एसा एक ज्येष्ठ पुत्र था। அவன் தம்பி தனக்கு துரோகம் பண்ணினான். उसका छोटा भाई उसका अपघात किया था। துரோகம் பண்ணின தம்பியை, जो अपघात किया हुआ भाई को, தன்னை வஞ்சித்த தம்பியை, अपनी भरमाए हुए भाई को, தன்னை ஏமாற்றின தம்பியை, उसे फंसाया हुआ भाई को, இந்த யாக்கோபை போல அல்ல, ஏசாவுடைய சரித்திரம் வித்தியாசமாய் மாறி போனது. याकूब के समान इतिहास नहीं था, बल्कि एसाव का इतिहास कुछ अलग हो गया। அவனுடைய வாழ்க்கை தகப்பனை விட்டு தூரமாய் போயிற்று. उसका जीवन पिता से दूर हो गया। இதற்கெல்லாம் காரணம் யாக்கோபு. इसका सबका कारण याकूब। இப்படிப்பட்ட யாக்கோபையும் மனைவி பிள்ளைகளையும் பார்த்தபோது ऐसे याकूब और पत्नी बच्चों को देखते समय ஏசாவுடைய இருதயம் உருகுகிறது. एसाव का मन पिघलने लगा। என் தம்பி அல்லவா, ये तो मेरा भाई है ना, என் தம்பி தான் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு வரான். मेरा भाई अपने पत्नी बच्चों को लेकर आ रहा வேதத்தில் है। எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, ஏசா வேகமாய் ஓடி एसाव तुरंत दौड़ कर गया, யாக்கோபை கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு याकूब के गले लगा, யாக்கோபை கட்டி பிடித்துக் கொண்டு அழுகிறார். याकूब के गले लगकर रोने लगा, யாக்கோபை அரவணைத்துக் கொண்டு அழுகிறார். याकूब के गले लगकर रोने लगा। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறனா, मसीह के पद चिन्हों को पीछा करने के लिए बुलाए गए हैं। இயேசு நமக்கு சகோதரனாய் இருக்கிறார். यीशु हमारा भाई है, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வருகிறோம். उसके पद चिन्हों का हम पीछा कर रहे हैं। ஏமாற்றினவன், फसाया हुआ, துரோகம் பண்ணினவன், अपघात किया हुआ, வஞ்சித்தவன், भरमाया हुआ, அப்படிப்பட்ட ஒரு தம்பி
தம்பியா இருந்தாலும் वैसे एक भाई होने पर भी அவனை அவன் பிள்ளைகளையும் பார்த்தபோது जब उसके पत्नी और बच्चों को देखा, இவன் வனசஞ்சாரியா இருந்தாலும் भले ये जंगल में निवास करने वाला, மற்றவருடைய பார்வைக்கு இவன் ஒரு நாடோடியாய் தெரிந்தாலும் भले वो दूसरों की नजर में एक घूम फिरने वाला, அவனுடைய இருதயம் தன் தம்பியை பார்த்தபோது இறங்குகிறது. उसका मन जब छोटे भाई को देखा तो पिघलने लगा। தன் தம்பியை அரவணைத்துக் கொண்டார். उसने अपने भाई का गला लग लिया, தன் தம்பியை கட்டிப்பிடித்தார். अपने भाई के गले लग लिया, தன் தம்பியை முத்தம் செய்கிறார். अपने भाई को चूम लिया। இயேசு கிறிஸ்துவின் அன்பு அரவணைக்கிற அன்பு. यीशु मसीह का प्रेम गले लगने वाला प्रेम है। இயேசு கிறிஸ்துவின் அன்பு மன்னிக்கிற அன்பு. यीशु मसीह का प्रेम क्षमा करने वाला प्रेम है। துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற அன்பு இயேசுவின் அன்பு. अपराधियों को भी प्रेम करने वाला परमेश्वर का प्रेम है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள வேண்டும். आज के दिन मसीह का प्रेम हमारे अंदर हो। இயேசு நல்லவர்களுக்கு தீயோருக்கு நன்மை செய்கிறார். यीशु बुराइयों पर और भले लोगों पर भलाई करता है। நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். बुरे लोगों पर और भले लोगों पर सूर्य उदय करता है। நல்லோர் மேலும் தீயோர் மீதும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். बुरे लोगों पर और भले लोगों पर भी सूर्य अस्त करता है। தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஏசா தன் தம்பிக்கு நன்மை செய்கிறார். ये एसाव अपने भाई के लिए भलाई करता है। துரோகிகளுக்கு நன்மை செய்கிற ஆண்டவர். अपघातों के लिए भी भलाई करने वाला परमेश्वर। கிறிஸ்துவின் சுபாவத்தை ஏசா இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். वहां पर यीशु के स्वभाव को एसाव ने प्रकट किया। ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन परमेश्वर के लोग हम कैसे हैं? ஒரு மன்னிக்கிற இருதயம் இருக்கிறதா? क्या क्षमा करने वाला मन है? மறக்கிற ஒரு இருதயம் இருக்கிறதா? भूलने वाला मन है? மன்னித்து மறக்கிறது மட்டுமல்ல, केवल क्षमा करना भूल जाना नहीं। இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், आज कई लोग कहते हैं நான் மன்னிச்சிட்டேன், मैंने क्षमा कर दिया, நான் மறந்துட்டேன். मैं भूल गया। ஆனா மன்னிக்கு மறக்கிறது அல்ல. क्षमा करके भूल जाना नहीं। ஏசா தன் தம்பி பிள்ளைகளை பார்த்தபோது एसाव ने जब अपना भाई और भाई के पत्नी बच्चों को देखा, தம்பியை ஓடி போய் கட்டி அரவணைக்கிறார். भाई को जाकर दौड़ कर गया और गले लग लिया। தேவனுடைய பிள்ளைகள் சகோதரனுடைய இருதயம் தன் தம்பிக்காக இவ்வளவு துடிக்குமானால், यदि किसी भाई का मन अपने भाई के लिए इतनी तड़पता हो, ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கு? तो एक पिता का मन किस प्रकार होगा? தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் ஒவ்வொரு தகப்பனாய் மாறணும். आत्मिक जीवन में आप हर रे कोई पिता बनना है। ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் ஒவ்வொரு தாயாய் மாறணும். आत्मिक जीवन में आप हर कोई एक माता बनना है। ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் ஒவ்வொரு மூத்த சகோதரனும் மூத்த சகோதரியுமாய் மாறணும். आत्मिक जीवन में आप हर एक कोई ज्येष्ठ भाई और ज्येष्ठ बहन बनना है। தேவனுடைய பிள்ளைகள் अनेक நேரம் நான் சொல்லுகிறேன், कई बार मैं कहती हूँ, எத்தனை அன்பு இருந்தாலும் भले कितना भी प्रेम क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் தாய் தான், माता माता ही होती है, தகப்பன் தான். पिता पिता ही होते हैं। தகப்பன் ஸ்தானத்துல யாரும் வர முடியாது, पिता के स्थान में कोई नहीं आ सकेगा, தாய் ஸ்தானத்துல யாரும் வர முடியாது. माँ के स्थान में कोई नहीं आ सकेगा। ஆனால் இந்த இடத்துல लेकिन इस जगह पर இயேசு நமக்கு சகோதரனாய் வெளிப்படுகிறார். यीशु हमारे लिए भाई के रूप में प्रकट होता है। இயேசு எப்படிப்பட்ட சகோதரன்? यीशु किस प्रकार का भाई है? துரோகிகளையும் மன்னிக்கிற சகோதரன், अपराधों को क्षमा करने वाला भाई, துரோகிகளுக்கு நன்மை செய்கிற சகோதரன், अपराधों को भी भलाई करने वाला भाई, வஞ்சித்தவனை மன்னிக்கிறவன், बरमायुओं को भी क्षमा करने वाला भाई, ஏமாற்றினவனை மன்னித்தவன். फसायुओं को भी क्षमा करने वाला भाई। அன்றைக்கு சொன்னார், उस दिन कहा, என் தகப்பன் ஒரு நாள் மரிப்பார், जब मेरा पिताजी एक दिन मर जाएगा, அவன் மரித்த பிறகு நான் உன்னை பார்த்துக் கொள்ளுகிறேன். मरने के बाद मैं तुझे देख लेता हूँ। ஆனா யாக்கோபுக்கு மறக்கல அந்த வார்த்தை. लेकिन याकूब वो शब्द नहीं भूला। யாக்கோபு நினைக்கிறான், याकूब ने सोचा, அன்னைக்கு ஏசா அப்படி சொன்னானே, उस दिन एसाव ने मुझसे ऐसा कहा, இன்னைக்கு 400 பேரை கூட்டிட்டு வரான். आज के दिन 400 लोगों को अपने साथ ले आ रहा है। இந்த சூழ்நிலையில் யாக்கோபுக்கு அந்த தந்திர புத்தி போகவே இல்லை. इस घटने में भी याकूब का जो चतुर भरे मन नहीं घटा। முதலாவது தன் மந்தைகளை அனுப்புகிறார், सबसे पहले अपने भेड़शाला को बेचता है, இரண்டாவது தன் மறுமனையாட்டிகளை அனுப்புகிறார், दूसरा अपने सौतेलियों को बेचता है, மறுமனையாட்டின் பிள்ளைகள், फिर सौतेली के बच्चे, அப்புறமா லேயாள், फिर उसके बाद लिया, லேயாளின் பிள்ளைகள், लिया के बच्चे, கடைசியில ராகேல், आखिर में राहेल, ராகேல் பெற்ற பிள்ளை. राहेल के बच्चे। அவருக்கு என்னன்னா, उसका क्या विचार था? ஏசா ஒருவேளை வந்தால் यदि पहला एसाव आ जाए, முதல்ல போறவங்களை அடிச்சு கொண்டுட்டு போட்டு पहले जो जा रहे हैं उनको मार डालेंगे तो भी चलेगा, மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளை செத்த சாவட்டி, सौतेली के बच्चे मर जाएंगे चलेगा, லேயாளுடைய பிள்ளைகளை அடித்தால் போட்டு लिया के बच्चे मर जाएंगे चलेगा, ராகேல் தான் கூட இருக்கணும். राहेल मेरे साथ रहना है। கடைசியில ராகேலை கூப்பிட்டு முன்னாடி போறான். आखिरी में राहेल को साथ में रख के ले जा रहा है। இன்னும் அந்த கெட்ட
புத்தி மாறல. अभी तक उसकी बुरी विचार नहीं हटी, ஆனால் ஏசு அப்படி அல்ல. लेकिन ऐसा वैसा नहीं, மன்னித்தான், क्षमा किया, மறந்தான், भूल गया, அன்னைக்கு நடந்த சம்பவத்தை மறந்துட்டான். उस दिन की घटना को भूल गया, அரவணைக்கிறார். गले लगाया। அரவணைக்கிற அன்பு இயேசுவின் அன்பு. गले लगने वाला प्रेम यीशु का प्रेम है। நம்முடைய மூத்த சகோதரனாய் வெளிப்பட்ட இயேசுவின் அன்பு அரவணைக்கும் அன்பு. हमारा ज्येष्ठ भाई के रूप में प्रकट हुआ यीशु गले लगने वाला प्रेम है। தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் நீங்கள் மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறது? आप में से कितने लोगों को क्षमा करने का मन भावना है? எத்தனை பேர் மறக்கிற சுபாவம் இருக்கிறது? कितने लोगों को भूलने की आदतें हैं? தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் நாம் மன்னித்து மறந்து அரவணைக்கிறோம்? कितने लोगों को हम भूल कर क्षमा करके गले लगते हैं? இது கிறிஸ்துவின் அன்பு. यही मसीह का प्रेम है। இது கிறிஸ்துவின் அன்பு. यही मसीह का प्रेम है। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். हम अपने आप को जांच कर देखेंगे। விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்வதனால் அல்ல, ये विश्वासी कहने से नहीं, விசுவாசிகள் என்று நம்மை போற்றிக் கொள்வதனால் அல்ல, विश्वासी कहकर हमारा बढ़ाई करने से नहीं, கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். हमारे अंदर मसीह का स्वभाव होना है। அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக अमेरिका देश के जो राष्ट्रपति ஜார்ஜ் வாஷிங்டன் இருந்த நாட்கள்ல जब जॉर्ज वॉशिंगटन थे उन दिनों में நடந்த சம்பவங்கள். एक असली हुई घटना। அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாய் ஜார்ஜ் வாஷிங்டன் இருக்கிறார். अमेरिका देश के राष्ट्रपति जो जॉर्ज वॉशिंगटन जी थे, இப்போ இவர் வாலிப நாட்கள்ல अपनी जवानी उम्र में பீட்டர் மில்லர் என்கிறவர் पीटर विलियन नामक ரெண்டு பேரும் தோஸ்தா இருக்கிறாங்க. वो दोनों एक दूसरे के दोस्त थे, ரெண்டு பேரும் ஒண்ணாக படிச்ச நாட்கள். दोनों एक ही साथ पढ़ते थे। ஆனா பெரியவர்களான போது लेकिन जब वो बड़े हो गए, ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாய் மாறிட்டார். जॉर्ज वॉशिंगटन अमेरिका का राष्ट्रपति बन गया। ஆனால் இந்த பீட்டர் மில்லர் लेकिन ये पीटर हिलर ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்துல लगभग 70 किलोमीटर की दूरी पर ஒரு தேவனுடைய ஆலயத்திலே அவர் போதகராய் பணியாற்றி கொண்டிருக்கிறார். एक यहोवा के भवन में वो एक उपदेशक था, प्रचारक था। வாலிப நாட்கள்ல ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தவர். जवानी के उम्र में दोनों साथ ही रहते थे। ஒருவர் ஜனாதிபதியாய் மாறிவிட்டார், एक राष्ट्रपति बन गया, ஒருவர் ஊழியக்காரராய் மாறிவிட்டார். दूसरा सेवक बन गया। இப்படிப்பட்ட நாட்கள்ல ऐसे दिनों में அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார். वहां एक व्यक्ति था। உண்மையிலே நடந்த சம்பவம். ये असली हुई घटना। அந்த பீட்டர் மில்லர் ஊழியம் செய்த இடத்துல पीटर मिलर जहां पर सेवा कर रहा था, அங்கே ஒரு சகோதரன் இருக்கிறார், மைக்கேல். वहां पर एक माइकल नाम का एक भाई था। இவர் இந்த பீட்டருக்கு விரோதமாய் எழும்புகிறார். वो इस पीटर के विरोध उठा, அந்த போதகருக்கு விரோதமாய் பேசுகிறார். उस प्रचारक के विरोध बोलने लगा, அந்த போதகருக்கு இடைஞ்சலாய் பல காரியங்களை செய்கிறார். उस संदेशक के विरोध काम करने लगा। அவருக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ वो जो भी कुछ कर सकता था, அதையெல்லாம் செய்து அந்த ஊரை விட்டு அவனை விரட்டணும் என்று கிரியை செய்தார். वो सब कुछ करके उसने सोचा कि इस सेवक को इस गांव से भगा देंगे। எவ்வளவுதான் கிரியை செய்தாலும் इतना भी क्रिया किया, அந்த பீட்டர் மில்லர் அதை பொறுத்தாய் நினைக்கவில்லை. पीटर मिलर उसका ध्यान ही नहीं देता था। அவர் சந்தோஷமாய் தன் ஊழியத்தை நிறைவேற்றிக் वो கொண்டிருந்தார். बड़े आनंदित होकर अपनी सेवा पूरा किया। நாட்கள் வருடங்களாய் கடந்தது. दिन जो है साल में बीत गया। ஒரு நாள் இந்த மைக்கேல், एक दिन ये माइकल, அவன் நாட்டு துரோகி என்பதை கண்டுபிடித்தார்கள். जब पहचान लिए कि ये देश का द्रोही है, அமெரிக்கா தேசத்தில் ஜனாதிபதியாய் இருந்த வாஷிங்டன் अमेरिका देश के जो राष्ट्रपति जॉर्ज वॉशिंगटन जी थे, இவரை கைது செய்து சிறைச்சாலையில் அடைத்தார். उसे कैद कर गिरफ्तार करके उसे जेल में बंद कर दिया। அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். उसे दंड देना चाहा। இதை கேள்விப்பட்ட பீட்டர் மில்லர் इसे सुनकर पीटर मिलर, தன்னிடத்தில் வாகன வசதி இல்லாவிட்டாலும் भले उसके पास कोई वाहन नहीं था, 70 கிலோமீட்டர் நடந்தே வந்து 70 किलोमीटर दूर चलकर आया, ஜனாதிபதி வாஷிங்டனை சந்திக்கிறார். राष्ट्रपति वॉशिंगटन जी से मिला, அவரை சொல்லுகிறார், उनसे कहा இவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது, इसे दंड मत दो, அவனுக்கு தண்டனை கொடுக்க கூடாது. उसे दंड मत दो। ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னார், जॉर्ज वॉशिंगटन जी ने कहा, இவன் நம்முடைய நாட்டு துரோகி, ये हमारा देश का द्रोही है, இவன் நம்முடைய நாட்டு துரோகி, ये हमारा देश का अपराधी நம்முடைய है, நாட்டுக்கு எவ்வளவு தீமை செய்தவன், हमारा देश का कितनी बुराई किया है, நீ ஏன் இப்படி வந்து சொல்லுகிறாய்? तू क्यों ऐसा आकर कहता है? பீட்டர் மில்லர் சொன்னார், पीटर मिलर ने कहा, அவன் எனக்கு நண்பன் அல்ல, वो मेरा दोस्त नहीं है, எனக்கு எவ்வளவோ கெடுதி செய்தார், उसने मेरा कितनी बुराई किया है, நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த இடத்திலிருந்து என்னை விரட்டும்படியாய் அவ்வளவு நிந்தைகளை அவமானங்களை செய்தார். मैं जहां पर सेवा कर रहा था वहां से मुझे भगाने के लिए वो कितनी बुराई किया। எனக்கு அவன் நண்பன் இல்லை, वो मेरा दोस्त नहीं है, எனக்கும் பல தீமைகளை செய்தவன் தான்,
वो भी मेरा कितनी बुराई किया है, ஆனாலும் அவனுக்கு நன்மை செய்ய फिर भी मैं उसका भलाई करने के लिए கிறிஸ்துவின் கட்டளையின்படி அவனுக்கு நன்மை செய்ய நான் விரும்புகிறேன். मसीह की आज्ञा के अनुसार उसकी भलाई करना चाहता हूँ। அவருக்கு நீ தண்டனை கொடுக்க கூடாது. उसे दंड मत दो। அந்த ஜனாதிபதியாகிய ஜார்ஜ் வாஷிங்டன், वो राष्ट्रपति जॉर्ज वॉशिंगटन जी இந்த போதகராகிய பீட்டர் மில்லர், और ये सेवक पीटर मिलर, அவர்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாய் இருந்தபடினாலே वे दोनों दोस्त होने के कारण இவர் உண்மையாய் கர்த்தருக்கு போதக ஊழியம் செய்கிறார் என்பது நன்றாக அறிந்திருந்தவர் ஜார்ஜ். वह अच्छी तरह से जानता था कि ये पीटर मिलर एक सेवक है। ஆனபடினாலே इसलिए அந்த ஜனாதிபதி சொன்னார், उस राष्ट्रपति ने कहा, இவன் ஒரு நாட்டு துரோகி என்பதை நீ அறிந்திருந்தும் ये एक देश का विरोधक है, इसे जानते हुए भी உனக்கும் பல தீமைகளை செய்த துரோகி என்பதை நீ அறிந்திருந்தும் तेरा भी कितनी विरोधी किया है, इसे जानते हुए भी கிறிஸ்துவின் கட்டளையின்படி நான் இவனுக்கு நன்மை செய்ய விரும்புகிறேன் என்று நீ சொல்லுகிறபடினாலே मसीह की आज्ञा अनुसार मैं इसकी भलाई करना चाहता हूँ, ऐसे कहने के कारण உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். मैं तेरी चाहत को पूरा करता हूँ, உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன். तेरी चाहत को मैं पूरा करता हूँ। பீட்டர் மில்லருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு पीटर मिलर की बात को मानकर ஜனாதிபதி ஜார்ஜ் வாஷிங்டன் राष्ट्रपति जॉर्ज वॉशिंगटन जी இந்த நாட்டு துரோகி என்று அழைக்கப்பட்ட மைக்கேலை விடுதலையாக்கி इस அனுப்பினார். देश के घातक को क्षमा किया और माफी करके छोड़ दिया। ஊரை விட்டே வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்த இந்த மனுஷனை जिस व्यक्ति ने गांव से भगाने के लिए बड़ा तकलीफ दिया, இந்த தேவ மனுஷன் அத்தனை கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு सारा तकलीफ को सहते हुए அவனுக்கு ஒரு தண்டனை வருகிற நாட்கள் जब उसके दंड देने के दिन आया, அவனுக்கு தண்டனை கொடுக்காதபடிக்கு அவனை தண்டனையிலிருந்து விடுவித்து பாதுகாத்தார். उसको दंड न देने से उसे बचाकर छुड़ा लिया। இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் यीशु के पद चिन्हों को पीछा करने वाले परमेश्वर के लोग நாம் எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? மன்னிக்கிறோமா? क्या क्षमा करते हैं? மறக்கிறோமா? क्या भूलते हैं? பழி வாங்குற சுபாவம் இருக்கிறதா? बदला लेने का स्वभाव है? தேவனுடைய பிள்ளைகளை அரவணைக்கிறோமா? क्या हम गले लगते हैं? கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है। நமக்கு செய்த தவறுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? क्या हमारे साथ जो किया उसकी वर्ताव के बदला लेना है? கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देखता है। கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் உண்டாய் இருக்க வேண்டும். मसीह का पीछा करने वाले हर एक के जीवन में मसीह का पद चिन्ह होना अवश्य है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम एक नमूना बनना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏசாவுக்குள்ளே நல்ல குணாதிசயம் இருந்தது. परमेश्वर के लोगों एसाव के अंदर अच्छे गुण था, அவன் மன்னித்தான், उसने क्षमा किया, மறந்தான், भूल गया, பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவனை விட்டு மாறினது. उसके अंदर से जो बदला लेने का विचार दूर हो गया। தன் சகோதரனை கண்டபோது जब उसने अपने भाई से मिला, அவன் கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு तो वो गले लगकर दौड़ कर गया, அவனை முத்தம் செய்தார். उसे चूम लिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் சுருக்கமா சொல்ற ஒரு வார்த்தை, मैं और एक शब्द कहती हूँ, யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். यूसुफ के बारे में हम पढ़ते हैं। யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், याकूब के 12 पुत्र, அவைகளில் 11வது குமாரன் யோசேப்பு. उसमें से 11वां पुत्र यूसुफ, அவனுக்கு 10 அண்ணன்மார் இருந்தார்கள். उसके 10 भाई लोग थे। அவனுக்கு அடுத்தவன் மனைவி அவளுடைய தாயார் ராஹேல் வந்து பென்யமீனை பெற்றாள். और उसका माँ जो है रेहल जो है उसने बिन्यामीन को जन्म दिया। 12 சகோதரர்கள், जो 12 भाई लोग, இந்த யாக்கோபு தன் அதிகமாய் நேசித்த மனைவி ராஹேல் பெற்ற பிள்ளை யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். यूसुफ को जिसे जन्म दिया उसके माता राहेल बहुत अधिक प्रेम करती थी। யோசேப்பை தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை பார்த்து यूसुफ से पिताजी बहुत प्रेम करते हुए देखकर அவனுடைய 10 சகோதரர்களும் அவன் மீது பொறாமை கொண்டார்கள். उसके 10 भाई लोग उस पर जलन हुए। தாய் தகப்பன் பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். माता पिताजी अपने बच्चों को पालने में अधिक ध्यानपूर्वक रहे। கர்த்தர் உங்கள் கையில 10 பிள்ளைகளை தருவாரானால், कि परमेश्वर आपके हाथों में 10 बच्चे दिए हैं। கர்த்தர் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளை தந்தாலே आपको जितने भी बच्चे आपके हाथ में दिया हो, அத்தனை பிள்ளைகளை நாம் ஒன்று போல் நேசிக்கணும். सब बच्चे को एक समान प्रेम करें। யோசேப்பை தகப்பன் அதிகமாய் நேசித்தபடினாலே यूसुफ से पिताजी बहुत प्रेम करने के कारण அவனுடைய சகோதரர்கள் 10 பேரும் அவனை பகைத்தார்கள். उसके 10 भाई लोग उससे नफरत किए। ஒரு நாள் சந்தர்ப்பம் வந்தது. एक दिन मौका आया, வனாந்தரத்திலே जंगल में தண்ணீர் இல்லாத ஒரு குழியிலே जहाँ पर निर्जल गड्ढे में அந்த யோசேப்பை தூக்கி போட்டார்கள்.
போட்டார்கள். उस यूसुफ को उठाकर फेंक दिए। குழியில தூக்கி போட்டது மட்டுமல்ல, केवल गड्ढे में नहीं फेंके, அங்கே வந்த இஸ்மவேலரிடத்திலே वहां पर आए हुए इश्माएलियों के लिए 20 வெள்ளி காசுக்காக யோசேப்பை வித்து போட்டார்கள். 20 चांदी के सिक्के के लिए यूसुफ को बेच दिए। யோசேப்பு போத்திபார் அரண்மனையிலே ஒரு அடிமையாய் விற்கப்பட்டார். यूसुफ पोतीफार के महल में एक दासिन के रूप में बेच दिया गया। இந்த காரியத்தை எல்லாம் தகப்பனுக்கு மறைக்கும்படியாய் ये सारी बातों को पिताजी से छुपाने के लिए யோசேப்பு உடுத்திருந்த வஸ்திரத்தை கழட்டி यूसुफ ने जो कपड़ा पहन कर रखा था, அதிலே ஒரு மிருகத்தை கொன்று ரத்தத்தை படிய வைத்து उसमें एक जानवर की लहू डालकर தகப்பனிடத்தில் போகிறார்கள். उसे ले गए पिता के पास। தகப்பனே, हे मेरे पिता, இதை பாரு, इसे देखो, உம்முடைய குமாரன் யோசேப்பின் அங்கிதானோ? क्या ये तुम्हारा बेटा यूसुफ का कपड़ा है? காட்டுல இந்த அங்கி கிடந்தது, जंगल में ये कपड़ा पड़ा हुआ था, இந்த அங்கி முழுவதும் ரத்தமாய் இருக்கிறது. ये सारे कपड़े खून से भरा हुआ है। தகப்பன் அந்த வஸ்திரத்தை வாங்குகிறார். पिताजी ने उस कपड़ा को ले लिया। என் குமாரனாகிய யோசேப்பின் வஸ்திரம் தான் இது. ये तो मेरा बेटा यूसुफ का कपड़ा है। ஏதோ ஒரு துஷ்ட மிருகம் என் பிள்ளையை பறித்து போட்டு விட்டது. कोई एक दुष्ट जानवर ने आकर मेरे बेटे को खा लिया है। தகப்பன் அழுறான். पिताजी रोया, ஏன்னா அதிகமாய் நேசித்த ராகேல் மரித்து போனாள். क्योंकि अधिक सा प्रेम किया हुआ राहेल भी मर गई। தான் அதிகமாய் நேசித்த யோசேப்பு மரித்து போனான். अधिक सा प्रेम किया हुआ यूसुफ भी मर गया। எந்த துஷ்ட மிருகம் பட்சித்ததோ, कौन सा दुष्ट जानवर ने खा लिया? என் பிள்ளை செத்து போயிட்டே, मेरा बेटा मर गया। அழுகிறாரு. बैठकर रोने लगा। 10 சகோதரமாடி இருதயம் கல்லு நெஞ்சா இருக்கிறது. 10 बेटों का मन कठोर हो गया। ஒரு தகப்பன் அழுகிறதை பார்க்கும்போது எந்த பிள்ளையுடைய இருதயம் தைரியமா இருக்கு? कोई पिताजी को रोते हुए देखकर कौन सा बच्चा चुप रह सकेगा? தேவனுடைய பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறோம். हम भी बच्चे को जन्मा कर पालते हैं। हम சிறு பிள்ளைகளா இருக்கும்போது जब हम छोटे थे, அந்த பிள்ளைகளிடத்திலே बच्चे से நம்ம ரெண்டு கண்ணையும் பொத்திக்கிட்டு अपनी दोनों आंख को छुपाकर அந்த பிள்ளைக்கு முன்னாடி நம்ம அழுது காட்டினால் यदि हम उस बच्चे के सामने रो के दिखाते அந்த हैं, பிள்ளை வந்து கைய புடுங்குது. तो वो बच्चा जो है आकर हाथ को खींचता है। நம்ம கையை எடுக்காட்டினா यदि हम अपने हाथ को नहीं निकालेंगे, நம்ம சும்மா அழுகிற சத்தத்தை கேட்ட உடனே பிள்ளை அழ ஆரம்பிச்சிருது. हमारी रोने का आवाज सुनकर बच्चा भी रोने लग जाता है। சிறு பிள்ளை தாய் தகப்பன் அழுகிற சத்தத்தை கேட்கும்போது தானாகவே அழுகிறது. जब कोई बच्चा जो है अपनी माँ को पिता को रोते हुए आवाज सुनता है तो रोने இவர்கள் लगता எல்லாம் है। திருமணமானவர்கள், यही लोग, திருமணமானவர்கள், ये शादी हुए लोग हैं। 10 சகோதரர்களும் பெரியவர்கள். बड़े भाई लोग थे। தகப்பனிடத்தில் போய் वे 10 बेटे भी पिताजी के पास जाकर, உம்முடைய குமாரனுடைய வஸ்திரம், ये तुम्हारा बेटे का कपड़ा है। யாக்கோபு அழுகிறார். याकूब रोने लगा। வருஷங்கள் கடந்தது. कई साल बीत गई। அவர்கள் நினைத்தார்கள் யோசேப்பு செத்து போனார். उन्होंने सोचा कि यूसुफ मर गया, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். लेकिन यहोवा यूसुफ के साथ रहा। கர்த்தர் யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் உயர்த்தினார். परमेश्वर यहोवा ने यूसुफ को देश का अधिकारी बनाया। சிங்காசனத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் யோசேப்பு அதிகாரி. सिंहासन के अलावा बाकी हर बातों में यूसुफ अधिकारी हो गया। குழியில தூக்கி போட்ட அன்னமாருக்கு இது தெரியாது. गड्ढे में जो फेंक दिया था वो भाई नहीं जानता வித்து था। போட்ட அன்னமாருக்கு இது தெரியாது. ये जो बेच दिया वो भाई ये नहीं जानते थे। நாட்கள் வருடங்களாய் ஓடுகிறது. समय जो है सालों में बीत गया। தேசத்துல பயங்கர பஞ்சம். देश में भारी अकाल। யாக்கோபின் குடும்பம் ஒரு பெரிய பணக்கார குடும்பம். याकूब का परिवार बहुत बड़ा परिवार है। அவங்க ஆஸ்தியெல்லாம் வைத்து சாப்பிடுகிறார்கள். अपने सारे धन संपत्ति को रखकर खाने लगे। எல்லாம் செலவழிந்து போயிற்று. सब कुछ खर्च हो गया। தேசத்துல எங்கும் ஆகாரம் இல்லை. देश में कहीं भी भोजन नहीं। இப்பொழுது கேள்விப்படுகிறார்கள். अब सुनने लगे எகிப்திலே தானியம் விற்கப்படுகிறது. मिस्र देश में अन्न धान्य बेच दिया जा रहा है। தகப்பன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். पिताजी ने अपने बेटे से कहा, எகிப்திலே தானியம் விற்கப்படுகிறது. मिस्र देश में धान्य बेचा जा रहा நாம் है। எத்தனை நாளுக்கு பசியா இருந்து சாக कितने முடியும்? दिन हम भूखा रहेंगे? நீங்கள் எகிப்துக்கு போய் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள். मिस्र देश में जाकर धान्य खरीद कर लाओ। தேவனுடைய பிள்ளைகள் யாக்கோபு தன் குமாரர்களை அனுப்பி வைத்தார். याकूब अपने बेटों को भेज दिया। யோசேப்பு ஒரு பெரிய வாலிபனா வளர்ந்தான். अब यूसुफ बड़ा जवान बन गया। அவனும் அந்த அரண்மனையில வளர்ந்து பெரியவனாய் போனான். वो भी उस महल में बढ़कर बड़ा हो गया। ஆனால் தன் சகோதரர்கள் அங்கு வந்தபோது लेकिन जब अपने भाइयों को देखा, தன் சகோதரர்களை இனங்கண்டு கொண்டார். अपने भाइयों को पहचान लिया। தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். अपने भाइयों को पहचान लिया, என முகசை அப்படி இருக்கிறது. क्योंकि उनका चेहरे का रूप में दिखाई எத்தனை दिया। வருஷமானாலே भले कितना भी साल क्यों न हो, அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது वो एक दूसरे से जब मिले, யோசேப்பு அவர்கள் இனங்கண்டு கொள்ள முடியவில்லை. यूसुफ उनको नहीं यूसुफ को वो नहीं पहचान पाए, ஏனென்றால் அவருடைய முழு எண்ணமும் யோசேப்பு
यूसुफ मर गया। யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டார். यूसुफ तो दास के रूप में बेच दिया गया அவன் எங்கே था। அழிந்து போயிருப்பார். वो कहीं तो मर गया होगा। இந்த நினைப்பு தான் அவளுக்குள்ள இருந்தது. यही विचार इन भाइयों के अंदर था। ஆனா யோசேப்பு தன் சகோதரர்களை அடையாளம் கண்டு கொண்டார். लेकिन यूसुफ अपने भाइयों को पहचान लिया। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है தானியம் வாங்கும்படியா 2 முறை போகிறார்கள். धान्य लेने के लिए 2 बार जाते हैं, ஆனா மூன்றாவது முறை சொல்லுகிறார்கள், फिर तीसरी बार कहते हैं ஆகாரம் வேண்டுமானால் यदि भोजन का अवश्य है। இன்னும் கடைசியாய் ஒரு சகோதரன் உங்க அப்பா கூட இருக்கிறான் என்று சொல்லுகிறீர்களே, आपने जो कहा कि तुम्हारा आखिरी छोटा भाई जो तुम्हारे पिताजी के साथ है, அவர்களை நீங்க அழைத்து கொண்டு வாருங்கள். उनको भी यहाँ पर लेकर आओ। இப்ப சொல்லுகிறார்கள், अब कहते हैं அவன்தான் என் தகப்பனுக்கு உயிர். अब वही मेरा बेटे मेरा पिताजी का जान है। இதற்கு முன்னாடி ஒரு சகோதரன் இருந்தார். इसके पहले भी एक भाई था, ஆனா அவன் காணாமல் போய் விட்டார். लेकिन वो गुम गया। இப்ப ராகேல் பெற்ற குமாரன் ஒருத்தன் தான் இருக்கிறார். अब राहेल का जन्माया हुआ पुत्र एक ही है। இவனையும் அவரை விட்டு பிரித்தால் यदि इसको भी हम उससे अलग कर देंगे, அவர் ஜீவன் ஒருவேளை பிரிந்து விடுது. उसका जान उसमें से चला जाएगा। அவருக்கு நேரிடுவதை நாங்கள் எப்படி பார்ப்போம்? उसके साथ जो होगा उसे हम कैसे देख सकेंगे? தேவனுடைய பிள்ளைகள் யோசேப்புடைய இருதயம் தன் சகோதரர்களுக்காக பொங்குகிறது. यूसुफ का मन अपने भाइयों के लिए फूल उठा। அவன் உள்ளத்துல நினைக்கிறார், उसने अपने मन में सोचा என்னை விட்டு போட்ட என் சகோதரர்கள் அல்லவா, मुझे बेच डाला हुआ मेरे भाइया, என்னை குழியில தூக்கு போட்ட சகோதரர்கள் அல்லவா, मुझे गड्ढे में फेंक दिया हुआ भाइया, நான் அரண்மனையில இருக்கிறேன், मैं तो महल में बैठा हूँ, தேசம் முழுவதும் பஞ்சத்தினால் வாடிக்கொண்டிருக்கிறது, पूरा देश अकाल में पड़ा हुआ है, எவ்வளவு செல்வாக்காய் வாழ்ந்த குடும்பம், कितने धनी परिवार हमारा, இன்றைக்கு அங்கிருந்து இங்கே என்னிடத்தில் ஆகாரம் வாங்க வந்திருக்கிறார்கள். लेकिन आज के दिन धान्य खरीदने के लिए कहीं से यहाँ पर आए தன் हैं। சகோதரர்களை மார்களை பார்க்கும்போது இருதயத்துல பெரிய வேதனை. अपनी भाइयों को देखते समय उसके मन में बड़ी दुख। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है தன் சகோதரன் பெஞ்சமினை அழைத்து கொண்டு வந்தபோது उसने जब अपने भाई लोग बिन्यामीन को लेकर आए, யோசேப்பு தன் பணிவிடைக்காரரிடத்தில் சொன்னான், यूसुफ ने अपने सेवकों से कहा நீங்கள் விருந்து சாப்பாடு ஆயத்தம் பண்ணுங்க. तुम लोग भोजन तैयार करो। சாப்பாடு ஆயத்தம் பண்ணினார்கள். भोजन तैयार किया गया। இப்ப சாப்பிடும்படியாக ரூமுக்கு அழைத்து கொண்டு போனார். भोजन देने के लिए अपने कमरे में ले गया। அவர்களை வரிசையாய் உட்கார வைக்கிறார். उनको ठीक तरह से बिठाया। மூத்தவன் முதல் கடைசி வரைக்கும் அவர்களை வரிசையாய் உட்கார வைக்கிறார். बड़ा भाई से लेकर छोटे भाई तक सबको लाइन से बिठाया। ரூபன் முதல்ல உட்கார்ந்திருக்கிறார். पहला रूबन बैठा है, சிமியோன், फिर सिमियोन, लेवी, யூதா, यहूदा, லைனா உட்கார வைக்கிறாங்க. ऐसे सबको लाइन से बिठाया है। கடைசில பெஞ்சமின் தன் பக்கத்துல வைக்கிறார். आखिरी में बिन्यामीन को अपने पास रखता है। எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். सब लोग बड़े आश्चर्यचकित देखने इवन यार, लगे, ये कौन है? அரண்மனையில இருக்கிறவன், महल में बैठा है, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவன், सबको भोजन देने वाला, நம்மள வரிசையா உட்கார வைத்திருக்கிறார். हमको बड़े पंक्ति में बिठाया है। இவருக்கு எப்படி தெரியும்? ये कैसा जानता है? தேவனுடைய பிள்ளைகள் யோசேப்பு தூபாசியை கொண்டு பேசினபடினாலே यूसुफ उनकी भाषा में बोल रहा था, इसलिए யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை யோசேப்பு என்று அறியாதிருந்தார்கள். यूसुफ के भाई यूसुफ को पहचान नहीं पाए। ஆனால் யோசேப்பு தன் சகோதரர்களை அறிந்திருந்தார். लेकिन यूसुफ अपने भाइयों को अच्छी तरह से पहचान लिया। அவருடைய உள்ளத்துல கடுகளவும் நினைக்கவில்லை. उसके मन में उसने बिल्कुल कुछ नहीं सोचा। அப்பா வீட்ல இருக்கும் வரைக்கும் என்னை பகைத்தார்கள். पिता के घर में जब तक था तब तक उन्होंने मुझसे बैर किया। நல்ல எண்ணத்தோடு அண்ணமாருக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன். मैं तो अच्छे विचार के साथ मेरे भाइयों से मिलने आया था। வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாத ஒரு குழியில தூக்கி போட்டார்கள். उन्होंने जंगल में निर्जल गड्ढे में मुझे फेंक दिया। அந்த குழியிலிருந்து தூக்கி இஸ்மவேலர் கையில விட்டு போட்டார்கள். उस गड्ढे में से उठाकर मुझे इश्माएलियों के हाथ में भेज दिया। இஸ்மவேலர்கள் இந்த பார்வோன் அரண்மனையில என்னை அடிமையாய் விட்டு போட்டார்கள். मुझे फिर वे लोग पोतीबर की महल में मुझे दास के रूप में भेज दिया। இதெல்லாம் அவன் நினைச்சு பார்க்கல. इसे सब उसे स्मरण नहीं किया। என் அண்ணமாரெல்லாம் ஜீவனோடு பார்க்க கர்த்தர் வைத்திருக்கிறாரு. मेरे सब भाइयों को जीवित देखने के लिए मुझे सौभाग्य मिला है। கண்ட்ரோல் பண்றான். अपने आप को दबा कर रखा, அவனால முடியல. लेकिन वो नहीं कर पाया। தம்பியை பார்க்கறான். भाई को देखा, தம்பியை பார்த்த உடனே அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. छोटे भाई को जब देखा तो वो बिना रोए नहीं रह पाया। சின்ன பையன்ல பார்த்தது, छोटे में देखा था, சின்ன பையன்ல பார்த்தது, छोटे में देखा था, இவ்ளோ பெரிய மனுஷனா வளர்ந்துட்டான். अब ये इतना बड़ा हो गया। ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எனக்கு இன்னைக்கு இங்க வந்திருக்கிறானே. लेकिन भोजन न मिलने के कारण ये आज यहाँ पर आया है। தேசம் முழுவதும் பஞ்சத்தினால் வாடிக்கொண்டிருக்கிறது. पूरा देश अकाल, என் குடும்பமும் பஞ்சத்துல வாடுது. मेरा परिवार भी अकाल में है। என் கூட பிறந்த தம்பி, मेरा सगा भाई, நான் யாருன்னு தெரியாமலே என்கிட்ட சாப்பாடு வாங்க வந்திருக்கிறானே. मुझे
मुझे न पहचानते हुए ही मेरे से भोजन लेने के लिए आया அவனால है। அடக்க முடியல. वो अपने आप को दबा नहीं सका, ரூமுக்குள்ள ஓடினா. कमरे में भागा, அங்க ரூம்ல உட்கார்ந்து அழுறான். उस कमरे में बैठकर रोने लगा। ஐயோ என் அண்ணன்மார் வந்திருக்காங்க. मेरे भाई लोग आए हैं, என் தம்பி வந்திருக்கான். मेरा भाई छोटा आया है, பஞ்சத்தினால் வாடி கொண்டிருக்கிற குடும்பம். मेरा परिवार जो अकाल में फंसी हुई है, ஆகாரத்துக்காக வந்திருக்கிறார்கள். भोजन के लिए मेरे पास आए हैं। எப்படி சம்பூர்ணமாய் வாழ்ந்த என் குடும்பம். मेरे परिवार कितनी धनी परिवार थी, இன்னைக்கு ஆகாரத்துக்கு கையேந்தி நிற்கிறார்களே. लेकिन आज भोजन के लिए हाथ बढ़ाकर खड़े हैं। அவனால் மனம் தாங்க முடியவில்லை. उसका मन समा न पाया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, அந்த யோசேப்பு वो यूसुफ தன் சகோதரர்களை அழைத்து கூப்பிட்டு கேட்கிறார். अपने भाइयों को बुलाकर पूछता है, நீங்கள் எல்லாரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். आप लोग सब यहाँ पर आए हो, என்ன யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை. आप नहीं जानते हो कि मैं कौन हूँ। நான் யோசேப்பு. मैं यूसुफ हूँ, நான் யோசேப்பு. मैं यूसुफ हूँ। நீங்கள் குழியில தூக்கி போட்ட அந்த யோசேப்பு. आप लोग ने जो मुझे गड्ढे में फेंक दिया था वही यूसुफ। இஸ்மவேலர் கையில விற்று போட்ட யோசேப்பு. इश्माएलियों के हाथ में जो मुझे बेच डाला वही यूसुफ। போத்திபார் அரண்மனை அடிமையாய் வாழ்ந்த யோசேப்பு. पोतीफर के महल में जो मैं दास के रूप में जीवन बिताया वही यूसुफ। நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். आप लोग ने मेरी बुराई की, தேவனோ அப்படி அல்ல. लेकिन यहोवा परमेश्वर ने वैसा नहीं। வெகு ஜீவன்களை உயிரோடு காப்பாற்றும்படியாய் कई जीवन की रक्षा करने के लिए நீங்கள் செய்ய நினைத்த தீமையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் முடிய आपने பண்ணினார். जो बुराई मेरे साथ किया उसकी भलाई में बदल दिया। இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்கிறேன். आप सब की चेहरा में देख रहा हूँ, உங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். आप सब से मैं मिलता हूँ। என் வயதான தகப்பனார் இன்று உயிரோடு இருக்கிறாரா? क्या मेरा बूढ़ा मेरे पिता जो अभी तक है क्या? என் வயதான தகப்பனார் சுகமாக இருக்கிறாரா? क्या मेरा वृद्ध पिता अब तक सुखी है? அவருடைய இருதயம் தன் சகோதரர்களுக்காக பொங்குகிறது. उसका मन अपने भाइयों के लिए फूल उठा, அவருடைய இருதயம் தன் தகப்பனுக்காக பொங்குகிறது. उसका मन अपने पिता के लिए फूल उठा। என வருஷம் கடந்து போயிற்று. साल बीत गए, இவன் அரண்மனையில இருக்கிறான். वो महल में है, கஷ்டப்படுறவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிறான். गरीबों को धान्य देता है। இந்த நிலைமையில தன் சகோதரர்கள் வந்து நிற்கிறார்கள். ऐसी परिस्थिति में उसके भाई लोग भी वहां पर आए हैं। தன் சகோதரர்களை பார்த்தபோது இருதயம் பொங்குகிறது. जब उसने अपने भाइयों को देखा तो उसका मन फूल उठा। வயதான தகப்பனை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார். अपने वृद्ध पिता के स्मरण में आंसू बहाने लगा। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, யோசேப்பு தன் சகோதரர்களை அனுப்பும்போது यूसुफ जब अपने भाइयों को भेजा, தன் கூட பிறந்த தம்பி பென்யமீனுக்கு 5 மடங்கு ஆகாரம் கொடுக்கிறார். अपने साथ सगे भाई को 5 गुना अधिक भोजन देता है। அவருடைய சாக்குகளை எல்லாம் தானியத்தினால் நிரப்புகிறார். उसके सारे गोनियों को धान्य से भर देता है அவன் போஜனம் பண்ணக்கூடிய பொன் பாத்திரத்தை அவளுக்கு சாக்குக்குள்ளே வைக்கிறார். और सोने का पात्र जो है उसके धान्य के अंदर रखता है। வெள்ளி பொன்னெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். सोना चांदी सब देकर बेचता है। எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினது மட்டுமல்ல, केवल सब कुछ दिया ही नहीं, என் தகப்பனாகிய யாக்கோபை நீங்கள் அழைத்து கொண்டு வர வேண்டும். मेरे पिता याकूब को लेकर आना है। என் தகப்பனார் சாகாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறாரே. क्या मेरे पिताजी अभी तक मरा नहीं, वो जिंदा है? அது எனக்கு போது. वो मेरे लिए काफी அது है, எனக்கு போது. वो मेरे लिए पर्याप्त है। தன் தகப்பனுக்கு வண்டி அனுப்பி अपने வைக்கிறார். पिता के लिए गाड़ी भेज दिया, தன் தகப்பனுக்கு வெகுமதிகளை அனுப்பி வைக்கிறார். अपने पिता के लिए तोहफा बेच कर रखा। ஒண்ணுமே தெரியாது போல சகோதரர்கள் தகப்பனத்தில் வந்து நிற்கிறார்கள். अब कुछ भी नहीं मालूम जैसे आकर पिता के पास भाई लोग आकर நீர் खड़े हैं। அதிகமாய் நேசித்த உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். तुम जो अधिक प्रेम किए हुए यूसुफ अभी तक जिंदा है। அவன் எகிப்திலே ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். वो मिस्र देश में लोगों को धान्य दे रहा है। அவன் உம்மை அழைத்து கொண்டு வரும்படியாய் வண்டி அனுப்பி वो இருக்கிறார். तुमको बुला कर लाने के लिए गाड़ी भेजा है। நீர் புறப்படு. तुम निकलो, நாம் எல்லாரும் புறப்பட்டு எகிப்துக்கு போறோம். हम सब निकलकर मिस्र देश में जाएंगे। தன் தகப்பனார் சகோதரர்கள் வருகிறார்கள் என்பதை அறிந்து जब उसने जान लिया कि मेरे पिता और मेरे भाई लोग आ रहे हैं, எகிப்து தேசத்திலேயே நல்ல ஒரு தேசம் கோசேன் நாடு. मिस्र देश में सबसे अच्छा गांव कोसेन அந்த गांव। கோசேன் நாட்டில் அதிகமாய் புல்வெளி இருக்குது. उस कोसेन गांव में अच्छी घास उगता था। இவர்கள் மந்தை மேய்ப்பர்களாய் இருந்தபடினாலே ये भेड़ चरवाए होने के कारण அந்த கோசேன் நாட்டை தன் தகப்பன்
தகப்பனுடைய சந்ததிக்கு தகப்பன் வீட்டுக்கு பார்த்து கொடுக்கிறார். उस गोशेन गांव अपने पिता के घर के लिए रहने के लिए स्थान देता है. தகப்பனுடைய இருதயம் பொங்குகிறது. पिता का मन भी फूल उठा. தகப்பன் சொல்லுகிறார், पिताजी कहता है என் குமாரன் யோசேப்பு மரித்து போனான் என்று நினைத்தேன். मैं तो सोच रहा था कि मेरा बेटा यूसुफ मर गया है, என் மகன் உயிரோடு இருக்கிறானே அது போது. लेकिन मेरा बेटा अब तक जिंदा है, ये मेरे लिए என் काफी மகன் है. உயிரோடு இருக்கிறானே அது போது. मेरा बेटा अब तक जिंदा है, ये मेरे लिए पर्याप्त है. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है யாக்கோபு याकूब யோசேப்பு அனுப்பின வண்டியை பார்த்தபோது, यूसुफ ने भेजा हुआ गाड़ी को देखकर, யோசேப்பு அனுப்பின ரதத்தை பார்த்தபோது, यूसुफ ने भेजा हुआ रथ को देखकर யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. याकूब का प्राण झिला उठा. யாக்கோபுடைய இருதயத்தில் ஒரு பெரிய உற்சாகம். याकूब के प्राण में बड़ी उत्साह उठी. குமாரனை பார்க்கும்படியாய் கடந்து வந்தார். अपने पुत्र से मिलने के लिए निकल पड़ा. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, யாக்கோபு ஒரு நாள் மரித்தார். एक दिन याकूब मर गया. சகோதரர்களுக்கெல்லாம் ஒரே பயம். भाइयों के मन में डर, நாம் செய்த தவறு நிமித்தமா யோசேப்பு நம்மை தண்டித்து விடுவார். हमने जो गलती किया उसके कारण यूसुफ हमको दंड दे देगा. தகப்பன் யோசேப்பிடத்தில் சொல்லுகிறார்கள், यूसुफ से कहते हैं தகப்பனார் உயிரோடு இருக்கும் போது जब पिताजी जिंदा हैं, அவர் மரிப்பதற்கு முன்பதாக சொன்னார், उसके मरने से पहले कहा था, நீர் இப்போ எப்படி எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறீரோ, तुम जैसे अभी दया कर रहे हो அப்படியே எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டணும். वैसे ही हमें और हमारे बच्चों पर दया करो. யோசேப்பு சொன்னார், यूसुफ ने कहा பயப்படாதீங்க, मत डरो, பயப்படாதீங்க, मत डरो, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், तुमने मेरी बुराई करना चाहा, வெகு ஜனங்களை உயிரோடு காப்பாற்றும்படியாய் लेकिन कई लोगों की जीवन की रक्षा करने के लिए கர்த்தர் என்னை ஜீவனோடு காப்பாற்றினார். परमेश्वर ने मुझे जीवित बचाया. நீங்கள் செய்ய நினைத்த தீமையை கர்த்தருக்கு நன்மையாய் முடிய आप பண்ணினார். लोग ने जो बुराई मेरे साथ किया उसे परमेश्वर ने भलाई में बदल दिया. யோசேப்பு தன் குடும்பத்துக்கு தானியங்களை கொடுக்கிறார். यूसुफ अपने परिवार को धान्य देता है. அவர்களுக்கு வேண்டிய எல்லா பொருளையும் தாராளமாய் அள்ளி கொடுக்கிறார். उनको जितने वस्तु चाहिए थे सब सरल पूर्वक देता है. தேவனுடைய பிள்ளைகள், யோசேப்பின் இருதயம் यूसुफ का मन மன்னிக்கிற இருதயம். क्षमा करने वाला मन, யோசேப்புடைய இருதயம் यूसुफ का मन மறக்கிற இருதயம். भूल जाने वाला मन, யோசேப்புடைய இருதயம் यूसुफ का मन தன் சகோதரர்களை அரவணைக்கிற இருதயம். भाइयों से गले लगने वाला मन, யோசேப்புடைய இருதயம் यूसुफ का मन தன் குடும்பத்தாருக்கு தாராளமாய் கொடுக்கிற ஒரு अपने இருதயம். परिवार के लिए उधार पूर्वक देने वाला मन. இந்த இருதயம் தான் இயேசுக்குள்ள இருந்தது. यही मन यीशु के अंदर भी था. தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்குள்ள இந்த இருதயம் வேண்டும். यीशु का पीछा करने वाले हर एक के अंदर ये मन होना अवश्य है. இப்படிப்பட்ட இருதயம் நமக்குள்ள இருக்குமேயானால், ऐसा यदि मन हमारे भी अंदर हो, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில பெறும். परमेश्वर का आशीर्वाद हमारे जीवन में बढ़ते जाएगा. வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அநேக சம்பவங்கள் உண்டு. वैसी कई घटनाएं हैं. நேரம் இல்லாத காரணத்தினால முடிக்கிறேன். समय न होने के कारण समाप्त कर रही हूँ. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். परमेश्वर की इच्छा हो तो अगले हफ्ते ध्यान करेंगे. ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். एक शब्द कहती हूँ. ஒரு பிரேயர் நடந்துட்டு இருக்குது. एक प्रार्थना हो रही है. அங்க ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும் போது प्रार्थना होते समय ஒரு வயசான ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். एक उम्र में बूढ़े हो गए थे, वो एक प्रचार कर रहे थे. அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது वो जब प्रचार कर रहे थे, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். वो परमेश्वर की वचन को सुना रहे थे. அவர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் 8 அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது रोमियो 8:29 में इस प्रकार लिखा गया है, அவர் தம்முடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற்றுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். वो हमें अपनी रूप अनुसार बदलने के लिए हमें बुलाया है. யோசேப்புடைய வாழ்க்கையில அதைத்தான் நாம் தியானித்தோம். यूसुफ के जीवन में हमने उसी को ध्यान किया. அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் ஒன்று போல வரிசையாக உட்கார வைக்கிறார். उसने अपने भाइयों को ठीक तरह से उम्र के अनुसार बिठाया. சகோதரர்களை பார்த்த உடனே அவனுக்கு எண்ணங்கண்டு கொண்டார். उसने अपने भाइयों को अच्छी तरह से पहचान लिया. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகள், यीशु मसीह का पीछा करने वाले परमेश्वर के लोग அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலுடையவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். उसकी रूप अनुसार रूप धारण करने के लिए परमेश्वर ने हमको बुलाया है. அப்ப நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். हमें देखने वाले यीशु को देखना है. நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காணணும். हमें देखने वाले मसीह को देखना है. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, நான் கர்த்தர் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். मैं यहोवा हूँ, इसका तुम गवाह हो. நான் கர்த்தர் என்பதற்கு நீங்கள்
நீங்கள் சாட்சிகள். मैं परमेश्वर हूँ इसका तुम गवाह हो। கர்த்தர் அறிந்திருக்கிறார். परमेश्वर सब कुछ जानता है। இப்ப இந்த போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ये संदेश वाहक संदेश दे रहे थे। அந்த தேசத்துல நிறைய ஏழைகள் இருந்தார்கள். उस गांव में बहुत गरीब लोग रहते थे। இவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ये जब प्रचार कर रहा था तब அந்த ஜனங்களை பார்த்து பிரசங்கம் பண்ணுகிறார். उन लोगों को देखकर संदेश दिया। பிரசங்கம் முடிந்த பிறகு संदेश के समाप्त होने के बाद ஜனங்களை ஜெபத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். लोगों को प्रार्थना में अगुवाई कर रहा था। அவர் ஜனங்களை ஜெபத்திலே நடத்தி கொண்டிருக்கும் போது लोगों को जब प्रार्थना में अगुवाई कर रहा था ஆண்டவரோடு ஜெபிக்கிறார். परमेश्वर से प्रार्थना किया, ஆண்டவரே இந்த ஏழை ஜனங்களுக்கு இறங்கு. हे परमेश्वर इन गरीब लोगों पर दया करो। இந்த ஏழை ஜனங்களுக்கு இறங்கு. इन गरीब लोगों पर दया करो। உம்முடைய விரலை நீட்டி இந்த ஜனங்களை தொடு. तुम अपनी उंगलियों को आगे बढ़ाकर लोगों को स्पर्श करो। இந்த ஜனங்களுக்கு நேராய் உம்முடைய விரலை நீட்டு. प्रभु जी आप अपने उंगलियों को इन लोगों की ओर बढ़ाओ। இந்த ஒரு வார்த்தையை சொன்னபோது जब उसने ये शब्द कहा அவர் அப்படியே நின்று விட்டார். वो वैसे रुक गया, அவரால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. आगे कुछ भी नहीं बोल पाया, அவர் அப்படியே நின்று वो விட்டார். वैसे ही रुक गया। எல்லாருக்குள்ளே பயம் உண்டாயிற்று. सब लोग के अंदर एक डर आ गया। எல்லாரும் நினைத்தார்கள் सब लोग ने सोचा அவருக்கு ஏதோ ஒன்று சம்பவித்து விட்டது. उसके साथ कुछ तो हो गया, அவருக்கு அட்டாக் வந்துட்டோ. लगता है उसको अटैक आ गया। என்ன ஆயிற்று? क्या हो गया? ஒரு சிலையை போல நிற்கிறார். एक मूर्ति के समान खड़ा है। ஓடி வந்து விசாரித்தார்கள். दौड़ कर आए, पूछताछ करने लगे। அவர் சொன்னார், उसने कहा ஆண்டவரே உம்முடைய விரலை நீட்டு. हे परमेश्वर तुम अपनी उंगलियों को आगे இந்த बढ़ाओ। ஏழை எளிய ஜனங்கள் மீது உம்முடைய விரலை நீட்டு. गौर गरीबों पर अपनी उंगलियों को बढ़ाओ। இந்த வார்த்தையை நான் சொன்னபோது जब मैंने ये शब्द कहा ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். एक आवाज मैंने सुना। அந்த சத்தம் சொன்னது, वो आवाज ने कहा நீதான் அந்த விரல். तू ही वो उंगली है, நீதான் அந்த விரல். तू ही वो उंगली है। உன் விரலை ஜனங்களுக்கு நேராய் நீட்டு. तेरे उंगलियों को लोगों की ओर बढ़ा। இந்த வார்த்தை மறுபடியும் மறுபடியும் என் காதுகளில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. ये शब्द फिर से मेरे कानों में गूंज रहा था। ஆனபடியால் என்னால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. इसलिए मैं आगे कुछ नहीं बोल पाया। தேவனுடைய பிள்ளை, परमेश्वर के लोग, இயேசு செய்த நற்கிரிகளை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். यीशु ने किया हुआ भलाई को हमें भी और आपको करना है। சகல ஜனங்களே நீங்கள் கைகொட்டி கம்பீரமாய் பாடுங்கள். इसलिए हे मेरे लोगों सब आपने ताली बजाकर यहोवा की जय जयकार करो। கம்பீர சத்தத்தோடு நீங்கள் கர்த்தரை பாட வேண்டும். जय जयकार की आवाज के साथ उसकी गीत गाना है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் மேல் ரட்சித்திருக்கிறார். परमेश्वर ने हमें उद्धार किया है। கர்த்தர் மேல் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். यहोवा ने हमें अभिषेक किया है। கர்த்தர் நமக்கு நல்ல சுகபலம் यहोवा ने தந்திருக்கிறார். हमें अच्छा सुख बल दिया है। கர்த்தர் நமக்கு நல்ல வீடு यहोवा தந்திருக்கிறார். ने हमें अच्छा घर दिया है। கர்த்தர் நமக்கு நல்ல பொருள் यहोवा தந்திருக்கிறார். ने हमें अच्छा वस्तुएं दिया है। கர்த்தர் நமக்கு நல்ல வேலை यहोवा ने தந்திருக்கிறார். हमें अच्छा नौकरियां दिया है। எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். सब कुछ दिया है। நாம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். हमें परमेश्वर के लोगों के लिए सब कुछ दिया है। திரித்துவ தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். तृतीय परमेश्वर की हम आराधना करते हैं। பிதாவாகிய தேவன், पिता परमेश्वर, குமாரனாகிய தேவன், पुत्र परमेश्वर, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். पवित्र आत्मा जी की परमेश्वर। நாம் அவரை துதித்து பாடி போற்றும் போது हम उसकी स्तुति गान और जय जयकार करते समय அவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு ஏராளமும் தாராளமாய் யோசேப்பு போல அள்ளி वो தருவார். अपने आशीर्वाद को बड़े भरपूर्वक मन पूर्वक आपको उठा कर देगा। இந்த தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். परमेश्वर की सन्निधि में हम आए हुए हैं। எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. हम सब घुटने में आएंगे। எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. हम सब घुटने में आएंगे। வாயை திறந்து சொல்லுங்க. अपना मुंह खोल कर बोलिए, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். प्रभु जी मैं आपके सम्मुख में आया हूँ। எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை தாரு. मुझे क्षमा करने वाला मन दीजिए। எனக்கு மறக்கிற இருதயத்தை मुझे தாரு. भूल जाने वाला मन दीजिए। ஆண்டவரே மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்கக்கூடிய இருதயத்தை தாரு. मुझे दूसरों को उदार पूर्वक देने वाला मन दीजिए। யோசேப்புக்குள்ள நல்ல சுபாவங்கள் எனக்குள்ள வரட்டும். यूसुफ के अंदर का अच्छा गुण मेरे अंदर होने दो। ஏசாவுக்குள்ள இருந்த அந்த நல்ல மன்னிக்கும் மனப்பான்மை எனக்குள்ள வரட்டும். एसाव के अंदर जो क्षमा करने वाली स्वभाव था वो मेरे भी अंदर होने दो। நடந்து கடந்து போன பழைய காரியங்களை இருதயத்தில் வைத்துக் கொண்டு பழி வாங்குற இருதயம் எனக்கு வேண்டாம். बीती हुई बातों को मन में रखकर बदला लेने वाली आदतें नहीं चाहिए। ஆண்டவரே நீர் என்னை தொட்டு हे परमेश्वर तू मुझे स्पर्श कर। என்னை தொட்டு நீர் ஆசீர்வதியே. प्रभु जी तू मुझे स्पर्श करके आशीर्वाद कर। என் சிரசை உமக்கு நேராய் ஒப்பு கொடுக்கிறேன். प्रभु जी मैं अपना सिर आपके पास देता हूँ। தேவனுடைய பிள்ளைகள் வாய் திறந்து சொல்லுங்க. प्रभु खोल कर बोलिए, ஆண்டவரே என் சிரசை உமக்கு நேராய் நீட்டுகிறேன். प्रभु जी मैं अपना सिर आपकी ओर बढ़ाता என்னை हूँ। தொடு. मुझे स्पर्श करो। உம்முடைய விரல் என்னை தொடட்டு. आपकी उंगलियां मुझे छूने दो। உம்முடைய கையை என் மீது வையோ. आपका हाथ मेरे सिर पर रखो। தேவனுடைய பிள்ளைகள் வாய் திறந்து ஜெபிப்பேன். हम
मुंह खोलकर प्रार्थना करेंगे। உம்முடைய கரம் என் மேல் இருப்பதாக, प्रभु जी आपका हाथ मेरे ऊपर रहे, உம்முடைய விரல் என் சிரசின் மீது आपके வைக்கப்படுவதாக। हाथ मेरे सिर पर रखे जाए। வாய் திறந்து ஜெபியுங்க। अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए। அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உச்சந்தலையின் மீது கர்த்தர் உங்கள் கரத்தை வைப்பார்। आपके सिर पर परमेश्वर अपना हाथ रखेगा। அர்ப்பணிக்கிற தேவனுடைய பிள்ளை உங்கள் உச்சந்தலையில் கர்த்தர் தம்முடைய விரலை வைப்பார்। समर्पण कीजिए, परमेश्वर आपके सिर पर उंगली रखेगा। கர்த்தர் தம்மை உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை திரளாய் தருவார்। परमेश्वर आपको सारा आशीर्वाद उदार पूर्वक देगा। கர்த்தர் உன் பாவங்களை மன்னிப்பார்। तेरे पापों को क्षमा करेगा। கர்த்தர் உன் பாவங்களை மறப்பார்। तेरे पापों को भूल जाएगा। தேவனுடைய பிள்ளை உன்னை அரவணைப்பார்। तुझे गला लगेगा। உன்னை தைரியப்படுத்துவார்। तुझे हियाव बांधेगा। உனக்கு ஏராளமும் தாராளமான ஆசீர்வாதத்தை தருவார்। तुझे अधिक सा सरल पूर्वक उदार पूर्वक तुझे आशीष करेगा। மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளை அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் உன்னை மாற்றுவார்। उसके रूप अनुसार रूप तुझे देगा। கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற आखिरी दिनों में आए हैं। அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாறும்படி கர்த்தர் நம்மை விரும்புகிறார்। उसके रूप अनुसार रूप धारण करना परमेश्वर चाहता है। அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற வேண்டுமானால் यदि हमें उसके रूप अनुसार रूप धारण करना है தேவனுடைய तो பிள்ளை கர்த்தருடைய விரல் உன்மேல் வைக்கப்பட வேண்டும்। परमेश्वर के हाथ उंगली तुम्हारे सिर पर रखा जाना है। கர்த்தருடைய கரம் உன் தலையின் மேல் வைக்கப்பட परमेश्वर का வேண்டும்। हाथ तुम्हारे सिर पर रखा जाना है। கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க परमेश्वर का வேண்டும்। आशीर्वाद तेरे सिर पर रखा जाना இதோ है। கர்த்தருடைய கரம் உன்மேல் நீட்டப்படுகிறது। परमेश्वर का हाथ तेरी ओर बढ़ाया जा रहा है। இதோ கர்த்தருடைய விரல் உன்மேல் நீட்டப்படுகிறது। उंगली तेरी ओर बढ़ाया जा रहा தேவனுடைய है। உள்ளங்கை உன் சிரசின் மீது வைக்கப்படுகிறது। परमेश्वर का हाथ की ओर तेरे सिर उच्च बढ़ाया जा रहा है। உச்சடியின் மேல் எழுந்தருளின தேவனுடைய ஆசீர்வாதம் जो आंखों की कांटों में उतरा हुआ वही परमेश्वर இன்றைக்கு के தேவனுடைய தலையில ஊற்றுகிறார்। आज के दिन तेरे सिर पर उंडेल रहा है। யோசேப்பின் ஆசீர்வாதம் यूसुफ का आशीर्वाद தேவனுடைய பிள்ளை உன் தலையில ஊற்றுகிறார்। परमेश्वर के लोग तेरे सिर पर उंडेल உன் रहा விரலை है। நீட்டி, जो अपने तेरे तीर को உன் விரலை நீட்டி, तुम्हारी उंगलियों को आगे बढ़ाओ। உன் கையை நீட்டி, तुम्हारे हाथों को आगे தேவனுடைய பிள்ளை बढ़ाओ। பிசாசு ஓடி, शैतान भागेगा। உன் விரலை நீட்டி, शैतान भागेगा। கர்த்தர் அற்புதங்களை செய்வார்। परमेश्वर अद्भुत काम करेगा। கையை நீட்டி, तेरे हाथों को बढ़ाओ। கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आशीष करेगा। ஹalleluya। हालेलुया। நல்ல மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் தருவார்। परमेश्वर अच्छा क्षमा करने वाला मन देगा। மறக்கிற இருதயத்தை தருவார்। क्षमा करने वाला मन देगा। பழி வாங்குற இருதயத்தை உன்னை விட்டு மாற்றுவார்। बदला लेने का विचार तुझसे दूर कर देगा। ஏராளமும் தாராளமும் அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்ய வைப்பார்। अधिक और उदार पूर्वक देने के लिए सहायता करेगा। நீ இப்படி மாறும்போதுதான் तुम जब ऐसे बदल जाओगे அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் கிறிஸ்து உன்னை மாற்ற முடியும்। उसके रूप अनुसार मसीह तुझे बना देगा। மன்னிக்காத இருதயம் இருக்கும் வரையிலேயே, यदि जब तक तुम्हारे अंदर क्षमा करने की स्वभाव न हो, மறக்காத இருதயம் இருக்கும் வரையிலேயே, जब तक भूल न जाने का स्वभाव हो, பழி வாங்க வேண்டும் என்கிற இருதயம் இருக்கும் வரையிலேயே, बदला लेने का स्वभाव जब तक हो, அப்படிப்பட்டவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க கூட மனமில்லாத நிலைமையில் இருக்கும்போது, जब एक जन को एक गिलास पानी तक देने की इच्छा नहीं होती ஒரு है, நாள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நீ மாற முடியாது। मसीह के रूप अनुसार कभी रूप नहीं धारण कर सकते हो। கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற்றப்பட்டவர்கள் மாத்திரமே मसीह का रूप धारण किए हुए केवल தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்। मसीह के राज्य में प्रवेश कर வெள்ளோட सकते हैं। கரங்களை தட்டி கத்தக்கு நன்றி செலுத்துவேன்। बजाकर परमेश्वर को Glory, धन्यवाद करेंगे। glory. Glory, ஓ மகிமை 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 எல்லாரும் கத்தக்கு நன்றி செலுத்துவேன்। ஓ தேவனுடைய கரம் நீட்டப்படுவதாக, என் ஆண்டுடைய வலது கரம் நீட்டப்படுவதாக, கர்த்தருடைய விரல் உடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தலையின் மேல் வைக்கப்படுவதாக। glory மக்கு நன்றி। ஓ செலவரவ ரிபலரவ செலவரவலவலவலவ ரிபபபப கவசம கந்தரி தேக்கந்தர மதுகர மௌரி கந்தரவதி ஓ கம்பலரவ செலவரவ தூலவலவலவலவ ஆவியானவரே மக்கு நன்றி। தேவனுடைய வலது கரம் எங்கள் மீது இறங்கட்டும், என் ஆண்டுடைய விரல் எங்கள் மீது தொடட்டும்। glory ஆண்டுடைய கரம் பிள்ளைகளை தொடட்டும், ஆண்டுடைய விரல் உடைய பிள்ளைகள் மேல் நீட்டப்படட்டும்। glory செலவரவ ரிபலரவ செலவரவலவலவ நீ கம்பலரவ செலவரவ தூலவலவலவலவ மகிமை 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 ஹalleluya 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 glory மக்கு நன்றி ஹalleluya आपके रूप ஹalleluya கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக। प्रभु अनेक आशीष करें। நம்ம எல்லாரும் எழுந்து हम நிற்போம்। सब खड़े हो जाएंगे। நன்றியோடு நான் துதி பாடுவே சுராஜனே எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு
ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நாம் மாற हमारा வேண்டும். परमेश्वर यीशु मसीह का रूप का धारण करने वाले हमें बनना है, அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயல். उसके रूप अनुसार एक रूप. நம்முடைய ஆண்டவர் நமக்கு அன்புள்ளவராய் வெளிப்பட்டார். हमारा परमेश्वर यहोवा प्रेमी के रूप में प्रकट हुआ, அவர் நமக்கு தகப்பனாய் वो வெளிப்பட்டார். हमारा एक पिता के रूप में प्रकट हुआ, அவர் பரிகாரியும் பரமவைத்தியருமாய் वो வெளிப்பட்டார். हमारे लिए उपचारक और वैद्य के रूप में प्रकट हुआ. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு சகோதரனாக வெளிப்படுகிறார். और परमेश्वर हमारे लिए इन दिनों में एक भाई के रूप में प्रकट हुआ. அநேக சகோதரர்களை குறித்து வேதத்தில் कई எழுதப்பட்டிருக்கிறது. भाई लोगों के बारे में बाइबल में लिखा गया है, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் लेकिन परमेश्वर के लोग ஏசாவை போல, एशाव के समान, யோசேப்பை போல यूसुफ के समान, ரெண்டு சகோதரர்களை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி दोनों செய்தார். भाइयों को ध्यान करने के लिए परमेश्वर ने सहायता நல்ல किया. மன்னிக்கிற ஒரு இருதயம் क्षमा करने वाली आदत கர்த்தர் நமக்கு தரும்படியாய் परमेश्वर में देने के लिए நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. மன்னிக்கிறது மட்டுமல்ல, மறக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக केवल क्षमा ही नहीं बल्कि भूल भी जाने वाला मन हमें देने के நாம் लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நடந்த காரியங்களுக்காக தேவனுடைய பிள்ளைகள் நாம் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்க जो கூடாது. भी काम हुआ उसका बदला लेने वाली आदतें हमारे अंदर न हो. பழி வாங்குற இருதயத்தை கர்த்தர் நம்மை விட்டு எடுத்து बदला போடும்படியாக लेने वाला मन परमेश्वर हमसे दूर कर देने के நாம் लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. மாறாக उसके उलट நம்முடைய இருதயம் துரோகிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயமாக, हमारा मन जो है अपराधियों के लिए भी भलाई करने वाला मन बनने நம்மை के लिए, வஞ்சித்த ஏமாற்றினவர்களுக்கு நன்மை हमें செய்யும்படியாக, फंसाया हुआ हमसे विरोध किए हुए लोगों पर भी दया करने के लिए, நமக்கு வஞ்சனை பண்ணி ஏமாற்றி துரோகம் பண்ணினவர்களை, हमें फंसा कर हमें लूट लिए हुए लोगों की भी भलाई करने के लिए, அவர்களை பார்க்கும் போது उनको देखते समय அவர்களை மன்னித்து மறந்து उनको क्षमा करके भूल कर தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு நம் தாராளமாய் நன்மை செய்ய, उनको भी सरल पूर्वक उधार पूर्वक भलाई करने के கர்த்தர் लिए, உதவி செய்யும்படியாக परमेश्वर हमारी सहायता करने के நாம் लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே உருவாக, मसीह का रूप हमारे अंदर उत्पन्न होने के தேவனுடைய लिए, வழிகளிலே நாம் முன்னோக்கி கடந்து यहोवा போக के मार्ग में आगे बढ़ते जाने के கர்த்தர் நமக்கு துணை लिए, நிற்கும்படியாக परमेश्वर आपका साथ देने के लिए நாம் எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. स्तोत्र, धन्यवाद स्तोत्र, धन्यवाद स्तोत्र. धन्यवाद धन्यवाद. பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद ஸ்தோத்திர करेंगे. ஸ்தோத்திர धन्यवाद धन्यवाद धन्यवाद. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह ஸ்தோத்திரிப்போம். को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद. ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद நல்ல धन्यवाद. ஆண்டவரே மே துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हमको धन्यवाद करते கர்த்தர் தந்த हैं. காலவேளைக்காய் முக நன்றி. आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद கூடி வந்த प्रभु. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் इकट्ठे ஆசீர்வதியும். हुए रे को प्रभु जी आप आशीष कीजिए. உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல மூத்த சகோதரனாய் प्रभु जी வெளிப்படுகிறார்கள். आप अपने बच्चों का एक बड़ा भाई के रूप में प्रकट होइए. ஆண்டவரே நீர் மன்னிக்கிற சகோதரன், प्रभु जी आप क्षमा करने वाले भाई हो. நீர் மறக்கிற சகோதரன், आप भूल जाने वाले भाई हो. நீர் பழி வாங்குற சகோதரன் அல்ல, आप बदला लेने वाले भाई नहीं हो. நீர் அரவணைக்கிற आप சகோதரன், गले लगने वाले भाई हो. எங்களை தைரியப்படுத்துகிற தேற்றுகிற சகோதரன். आप हमें हियाव बांधने वाले और तसल्ली देने वाले भाई हो. இப்படிப்பட்ட நல்ல சகோதரன் எங்களுக்கு இருக்கிறபடினால ऐसे अच्छे भाई हमारे लिए हैं. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரே अरे कोई இப்படிப்பட்ட சகோதரன் எனக்கு இருக்கிறார், वैसा एक भाई हमारे साथ है. அவர் என்னை நடத்துவார். वो मुझे चलाएगा. இந்த விசுவாசத்தோடு தைரியத்தோடு கடந்து செல்ல அனுகிரகம் इस செய்யும். विश्वास के साथ हर एक कोई हियाव बांध कर लौटने के लिए सहायता कीजिए. உம்முடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மாற அனுகிரகம் आपके செய்யும். रूप अनुसार हर एक का रूप बदलने के लिए सहायता कीजिए. உம்முடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களுக்கு आपके கர்த்தர் नाम की ஆசீர்வதியும். महिमा के लिए दान दिए हुए हर एक की आपकी कमाई को आशीष தொடர்ந்து कीजिए. உம்முடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். लगातार आपका शुभ नाम महिमा हो जाए. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथों में समर्पण करते हैं. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धार பிதாவே. करता यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய पवित्र आत्मा ஸ்நேகம் जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा युगानुयुग நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे. ஆமென். आमीन. அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करे.